வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் தற்சமயம் தொடர்ந்து இந்த 6ஆம் அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். இந்த 6ஆம் அத்தியாயத்தில் பராசரர் முதலில் 3 சிறப்பு லக்னங்களை நமக்கு அறிமுகம் செய்தார். பாவ லக்னம், ஹோர லக்னம் மற்றும் கட்டிக லக்னம் என்ற 3 லக்னங்களை அறிமுகம் செய்த பிறகு பதிவு 3இல் நாம் வர்ணத லக்னம் என்பதை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போல ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்திற்காக திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தில் நாம் அந்த வர்ணத தசையை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதையும் நான் சென்ற பதிவில் எடுத்துக்காட்டியிருந்தேன். இந்த பதிவில் பராசரர் தொடர்ந்து இந்த வர்ணத தசையை எப்படி பயன்படுத்த வேண்டும், வர்ணத லக்னத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதான செய்திகளை தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் தருகிறார். இந்த அத்தியாயம் மிகவும் ஒரு நீண்ட அத்தியாயமாக போய்விட்டதால், அதாவது இந்த குறிப்பிட்ட 2 பதிவுகள், இந்த 4ஆம் பகுதி என்பது மிகவும் நீண்ட பகுதியாக ஆகிவிட்டதால் நான் அதை 2 பாகமாக செய்து வெளியிடலாம் என்பதாக கருதினேன். எனவே இந்த பதிவில் நாம் இந்த 4ஆம் பகுதியின், அதாவது 6ஆம் அத்தியாயத்தின் 4ஆம் பகுதியின் முதல் பாகம் என்பதை இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இதன் அடுத்த பாகம் அடுத்த வாரம் வெளியாகும். எனக்கு சற்றே உடல்நிலை சரியில்லை, தொண்டையில் சளி பிடித்திருக்கிறது. எனவே என்னுடைய குரல் ஏதேனும் கரகரப்பாக இருந்தால் அல்லது ஏதேனும் உங்களுக்கு கேட்பதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் என்னுடைய குரலின் காரணமாக தயவுசெய்து அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வர்ணத தசை என்பது மிகவும் இன்றியமையாதது ஒன்று. எனவே இதை பற்றி பராசரர் என்ன விளக்குகிறார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம். அதற்கு முன்பாக சென்ற பதிவை பார்த்த ஒரு சில அன்பர்கள் இந்த வர்ணதா என்றால் என்ன, இதை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு சில கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள். எனவே முதலில் நாம் வர்ணதா என்றால் என்ன என்பதை முதலில் கருத்தில் கொள்வோம். அதன் பிறகு பராசரர் சொல்கின்ற ஸ்லோகங்களுக்குள் நாம் செல்வோம். வாருங்கள், இந்த பதிவிற்குள் செல்வோம். நான் என்னுடைய சென்ற பதிவில் சொன்னது போல திரு சஞ்சய் ரத் அவர்கள் இந்த வர்ணத லக்னம் மற்றும் வர்ணத தசையை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அவருடைய பதிவுகள் பார்க்கத்தக்கவை. வர்ண என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வண்ணம், கலர் என்பது ஒரு பொருள். அதே போல நாம் இந்த ஆத்மா என்ற அந்த முள் இருக்கின்ற அந்த சக்தி இந்த உலகில் ஒரு பிறவியை எடுக்கும் பொழுது ஒரு குழு அல்லது ஒரு வர்ணம் என்ற ஒரு குறிப்பிட்ட வகையான கர்மா என்பதை மேற்கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தை பூசிக்கொள்கிறது. எனவேதான் இதை வர்ண என்று சொல்கிறோம். எனவேதான் இப்பொழுது ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார், ஒருவர் மருத்துவராக இருக்கிறார், ஒருவர் ஏதேனும் துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறார், அல்லது ஒருவர் வியாபாரியாக இருக்கிறார். இவர்கள் எல்லாம் அந்த ஆத்மா என்ற அந்த எல்லோரிடமும் இருக்கின்ற அந்த சக்தியானது தன்னை இந்த உலகத்தில் தன்னுடைய கர்மாவை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை தன் மீது பூசிக்கொள்கிறது. எனவேதான் இதை வர்ண என்பதாக நாம் சொல்கிறோம். தா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தருவது, அளிப்பது என்பதான பொருள் வருகிறது. தமிழில் சொல்ல தா என்பது போன்ற பொருள் இந்த தா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கும் வேறு சொல்லுக்கும் இருக்கிறது. எனவே வர்ணதா என்றால் வண்ணத்தை தருவது, அல்லது இந்த உலகில் ஒவ்வொரு உயிரும் பிறவி எடுத்து, ஒவ்வொரு மனித உயிரும் பிறவி எடுத்து வந்து செய்கின்ற கர்மாவை தருகின்ற என்பதான பொருள் இந்த வர்ணதா என்ற சொல்லுக்கு இருக்கிறது. எனவேதான் நாம் நம்முடைய செயலை பொறுத்து இந்த கர்மா என்பது செயல்படுகிறது என்பதால் நம்முடைய ஒவ்வொருவருக்குமான அந்த தொழிலை அளிப்பது வர்ணதா என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல திரு சஞ்சய் ரத் அவர்கள் விளக்கியது போல, அவருடைய உரை நான் ஏற்கனவே சொன்னது போல மிகவும் அருமையான ஒரு உரை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கின்ற அந்த உரையை சென்று அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதில் அவர் இந்த வர்ணதா என்பதை பற்றி மிகவும் இதனுடைய பொருள் என்ன என்பதை மிகவும் அருமையாக விளக்கி இருக்கிறார். எனவே அந்த
கர்மாவை நமக்கு தருகின்ற இந்த வர்ணதா என்பது இந்த உலகில் நாம் மேற்கொள்கின்ற கர்மாவை அடுத்த நிலைக்கு, அல்லது இந்த ஆத்மா என்பது இந்த கர்மாவின் மூலம் எப்படி அடுத்த நிலைக்கு உயர்கிறது என்பதை அறிவதற்காக இந்த வர்ணதா என்பது பயன்படுகிறது. அதே போல இந்த கர்மா என்பது இந்த உலகில் முடிந்துவிட்டால் இந்த பிறவியின் நோக்கம் என்பதும் நிறைவேறிவிடுகிறது. எனவேதான் வர்ணதா என்பது இறப்பையும் காட்டுகிறது. எனவேதான் எதுவரை நம்முடைய கர்மா என்பது இந்த உலகில் இருக்கிறதோ அதுவரை இந்த பிறவி என்பது தொடரும். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு நம்முடைய கர்மா என்பது முடிந்துவிட்டால் இந்த பிறவியின் நோக்கம் முடிந்துவிடும். எனவே ஒவ்வொரு உயிரும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இறந்து விடுகிறது. எனவே இந்த வர்ணதா என்பது ஒருவருடைய இறப்பை பற்றியும் அறிவதற்கு உதவுகிறது. எனவே ஒருவருடைய கர்மாவை பற்றி அறிவதற்கும் பயன்படுகிறது. அதே போல ஒருவருடைய இறப்பை பற்றியும் அறிவதற்கு பயன்படுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல லக்னம் மற்றும் ஹோர லக்னம் என்ற இரண்டையும் பயன்படுத்தி வர்ணதா லக்னம் என்பது கணக்கிடப்படுகிறது. எனவே லக்னம் ஆண் ராசியாக இருந்தால் மேஷத்திலிருந்து எவ்வளவு ராசிகள் நகர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதே போல லக்னம் பெண் ராசியாக இருந்தால் மீனத்திலிருந்து எத்தனை ராசிகள் நகர்ந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதே போல ஹோர லக்னத்திற்கும் நாம் கணக்கிட வேண்டும். இதை இரண்டையும் பிளஸ் என்பதாக வந்தால் இரண்டையும் கூட்டிக் கொள்ள வேண்டும், அல்லது மைனஸ் என்பதாக வந்தால் இரண்டையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ், ஒன்று மீனத்திலிருந்து இன்னொன்று மேஷத்திலிருந்து கணக்கிடப்பட்டால் லக்னமும் ஹோர லக்னமும் நாம் இந்த இரண்டு எண்ணிக்கைக்குமான வேறுபாட்டை கண்டறிய வேண்டும். அந்த வேறுபாடு லக்னம் ஒற்றைப்படையாக இருந்தால் மேஷத்திலிருந்து கணக்கிடப்பட வேண்டும். அந்த வேறுபாட்டை எடுத்துக்கொண்டு லக்னம் இரட்டைப்படையாக இருந்தால் மீனத்திலிருந்து கணக்கிட்டு வருகின்ற ராசி வர்ணதா என்பது நமக்கு தெரியும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த மேஷ அல்லது மீனத்திலிருந்து கணக்கிடப்படுகின்ற பாவத் பாவம் இந்த லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இரண்டையும் சேர்த்து வருகின்ற பாவத் பாவம். ஆனால் பொதுவாக நாம் பாவத் பாவம் என்பதை பார்க்கும் பொழுது இப்பொழுது 5ஆம் பாவத்தின் பாவத் பாவம் 9 என்பதாக சொல்கிறோம். எனவே லக்னத்திலிருந்து 5 மீண்டும் அதிலிருந்து ஒரு 5 என்பதாக 9 என்பதாக நாம் கணக்கில் கொள்கிறோம். ஆனால் இங்கு இப்பொழுது லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இரண்டுமே ஒற்றைப்படை ராசியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், நாம் முதலில் மேஷத்திலிருந்து லக்னம் வரை எண்ணி வர வேண்டும். பிறகு அந்த இடத்திலிருந்து மீண்டும் ஹோர லக்னம் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறதோ மேஷத்திலிருந்து அதை மீண்டும் எண்ணி வருகிறோம். எனவே இப்பொழுது லக்னம் இருப்பது மிதுனத்தில், ஹோர லக்னம் இருப்பது சிம்மத்தில் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது மிதுனத்தில் இருக்கின்ற லக்னம் 3 என்ற எண்ணிக்கையை தரும், சிம்மத்தில் இருக்கின்ற ஹோர லக்னம் 5 என்ற எண்ணிக்கையை தரும். இந்த 3 + 5 கூட்டிக் கொண்டு லக்னம் மேஷத்தில் இருப்பதால் நாம் மீண்டும் மேஷத்திலிருந்து எண்ணி 8 என்ற விருச்சிகத்தை சென்று அடைகிறோம். எனவே இது நாம் இந்த மேஷ அல்லது மீன ராசியை அடிப்படையாக கொண்டு இந்த லக்னம் மற்றும் ஹோர லக்னத்தின் பாவத் பாவம் போன்ற ஒரு கணக்கீடு இந்த வர்ணதா என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதே போல ஒன்று மேஷத்திலிருந்து கணக்கிடப்பட வேண்டும், இன்னொன்று மீனத்திலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் என்றாலும் அதன் பாவத் பாவம் போன்ற அமைப்பை நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ள முடியும். இது நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு முறை இந்த வர்ணதா என்பது எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை கூர்ந்து கவனித்தால் நான் சொல்கின்ற இந்த செய்தி என்பது புலப்படும். எனவே லக்னம் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. ஒருவருடைய தோற்றம், ஆற்றல், அவருடைய சிந்தனை சக்தி, கற்பனை சக்தி மற்றும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றை எல்லாம் குறிப்பது லக்னமாகும். ஹோர லக்னம் என்பது பொதுவாக 2ஆம் பாவத்தின் தன்மைகளை சுட்டுகிறது. எனவே ஒருவருடைய குடும்பம், பணம் வருகின்ற விதம், செல்வ வளம், குடும்பத்தினை சேர்ந்த அதாவது குழந்தைகள், மனைவி போன்றவர்கள் அனைவரும் சேர்ந்தது அந்த 2ஆம் பாவத்தை சொல்கின்ற ஹோர லக்னமாகும். எனவே இந்த லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் இந்த வர்ணதாவை வைத்து நாம் ஒருவருடைய லக்னம் சொல்கின்ற செய்திகளை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். அதே போல ஹோர லக்னம் சொல்கின்ற குடும்பம், செல்வம், பணம் வருகின்ற வழி போன்றவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். முக்கியமான காரகத்துவமாக, அதாவது ஆதிபத்தியமாக 2ஆம் பாவத்திற்கு மரணம் என்பதும் இருப்பதால் இறப்பை பற்றியும் நாம் இந்த வர்ணதாவை வைத்து கணக்கிட முடியும். எனவே இந்த 3ஐயும் வைத்து நாம் இந்த வர்ணதாவின் தன்மைகளை லக்னம், ஹோர லக்னம் என்ற இரண்டின் வைத்து நாம் கணக்கிட்டுக் கொள்ள முடியும்.
அதே போல வர்ணத அதிபதி இருக்கின்ற ராசி என்பது ஒரு ஜாதகரின் தொழிலை சுட்டுகிறது. வர்ணத அதிபதி என்று சொல்லும் பொழுது எது லக்னமாக வருகிறதோ அந்த வர்ணத லக்னத்தின் அதிபதி என்ற கிரகம் எங்கிருக்கிறது என்பதை பார்த்து ஒரு ஜாதகரின் தொழில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கண்டறிய முடியும். அதே போல வர்ணத லக்னமும் அதன் 7ஆம் ராசியின் 11ஆம் ராசியும், அதாவது வர்ணத லக்னத்தின் 11ஆம் ராசியும் அதன் 7ஆம் ராசியின் 11ஆம் ராசியும், இப்பொழுது லக்னம் மற்றும் 7 என்பதாக வர்ணத லக்னத்தை எடுத்துக்கொண்டால் லக்னத்திற்கு 11ஆம் பாவகம், அதே போல வர்ணத லக்னத்தின் 7ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவகம் என்பதாக இந்த 11ஆம் ராசியை வைத்துக்கொண்டு நாம் இந்த ஜாதகரின் தொழில் என்பதையும் கண்டறிய முடியும். எனவே இப்பொழுது ஒருவருடைய லக்னம் வர்ணத லக்னம் வலிமையாக இருக்கிறது என்றால் லக்னத்தின் 11ஆம் பாவத்தை, வர்ணத லக்னத்தின் 11ஆம் பாவத்தை வைத்து தொழிலை கண்டறியலாம். அல்லது ஒருவருடைய வர்ணத லக்னத்தின் 7ஆம் பாவம் வலிமையாக இருக்கிறது அல்லது 7ஆம் ராசி வலிமையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அந்த 7க்கு 11ஆன வர்ணத லக்னத்திலிருந்து 5ஆம் ராசியை வைத்து ஒருவருடைய தொழிலை கண்டறிய முடியும். அதே போல அந்த தொழிலின் மூலமாக வருகின்ற லாபம் என்பதையும் நாம் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். எனவே ஒன்று நாம் வர்ணத அதிபதி இருக்கின்ற ராசியை வைத்து பார்க்கலாம். அதே போல வர்ணத தசை வர்ணத லக்னத்தின் 11ஆம் பாவகம் அல்லது அதில் 11ஆம் ராசி அல்லது அதன் 7ஆம் ராசியின் வர்ணத லக்னத்தின் 7ஆம் ராசியின் 11ஆம் ராசி, இதை வைத்தும் ஒரு ஜாதகரின் தொழிலை கண்டறியலாம். திரு சஞ்சய் ரத் அவர்களுடைய ஜெய்மினி உபதேச சூத்திரத்தில் ஜெய்மினி மகரிஷி தருகின்ற செய்திகளை வைத்து எந்தெந்த ராசிகள் எந்த விதமான தொழிலை சுட்டுகிறது என்பதை அவர் விளக்கியிருக்கிறார். இதை நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த வர்ணத அதிபதி இருக்கின்ற ராசியை வைத்து பார்க்க வேண்டும், வர்ணத லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டும், அதே போல அதனுடைய 7ஆம் வர்ணத லக்னத்தின் 7ஆம் ராசியை வைத்தும் பார்க்க வேண்டும். எது வலிமையாக இருக்கிறது என்பதை பார்த்து அதை வைத்து நாம் இந்த கணக்கீட்டை செய்ய முடியும். எந்த ராசி வலிமை என்பதற்கு நான் சென்ற பதிவிலேயே ராசிகளின் வலிமைகளை கணக்கிட வேண்டிய விதிகளையும் தந்திருந்தேன். எனவே அந்த விதிகளை பயன்படுத்தி எந்த ராசி வலிமையானது என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். எனவே நெருப்பு ராசிகளான சிம்மம், மேஷம், தனுசு இவை மூன்றும் போர் செய்கின்ற குழுவை குறிக்கிறது. சக்திரிய என்று சொல்லப்படுகின்ற போர் செய்யும் குழுவை குறிக்கிறது. நாம் ஏற்கனவே பல முறை இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திர பதிவுகளில் பேசியது போல இது பிறப்பால் வருகின்ற ஜாதி என்று சொல்லப்படுகின்ற தன்மை இல்லை. இது நம்முடைய கர்மாவால் உருவாகின்ற தொழில் என்பதை, அதாவது தொழில் என்பதற்கு கூட சமஸ்கிருதத்தில் கர்மா என்று சொல்லிவிட முடியும். எனவே இது நம்முடைய தொழில் என்பதை வைத்து வருகின்ற நாம் எந்த விதமான குழுவுடன் நம்முடைய கர்மாவானது இணைந்திருக்கிறது என்பதை கண்டறியக்கூடியது. எனவே நெருப்பு ராசிகள் சக்திரிய என்று சொல்லப்படுகின்ற போர் செய்யும் குழுவை குறிக்கின்றது. இவற்றை சுட்டுகின்ற கிரகங்கள் சூரியன் மற்றும் செவ்வாயாகும். திரு சஞ்சய் ரத் அவர்கள் இதில் குறிப்பாக சிம்மம் வர்ணத லக்னமாகவோ அல்லது அதன் 7ஆம் ராசியாகவோ அல்லது வர்ணத லக்னத்தின் அதிபதி சென்று சிம்மத்தில் இருந்தாலோ வலிமையாக இருந்தாலோ அந்த ஜாதகரின் தொழில் என்பது அரசியல் தொடர்பான, ஆட்சி தொடர்பான தொழிலாக இருக்கும் என்று சொல்கிறார். ஒருவேளை மேஷம் இதில் தொடர்பு பெற்றால் இது சீருடை பணியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற இராணுவம், போலீஸ் போன்ற அது தொடர்பான செய்திகளில் அவருடைய கர்மா என்பது இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதே போல தனுசு என்ற நெருப்பு ராசி இருந்தால் அதிகாரம் செலுத்துகின்ற மேனேஜ்மெண்ட் அல்லது சிஇஓ போன்ற அதிகாரம் படைத்த பதவிகளில் அல்லது ஐஏஎஸ், கலெக்டர் போன்ற பதவிகளில் இருக்கின்றவர்களுக்கு இந்த தனுசு என்பது காரகத்துவம் வாய்க்கிறது என்பதாக திரு சஞ்சய் ரத் அவர்கள் சொல்கிறார். அதே போல நீர் ராசிகள் ஒருவேளை ஒருவருடைய வர்ணதாவுடன் தொடர்பு கொள்கிறது என்றால் அவர்கள் பிராமண என்று சொல்லப்படுகின்ற அறிவுசார் குழு தொடர்பான பணிகளில் ஈடுபடுவார்கள். அவருடைய கர்மா இந்த அறிவுசார் தன்மையுடன் இருக்கும். இதற்கு காரகம் வகிக்கின்ற கிரகங்கள் குரு மற்றும் சந்திரன் ஆகும். இது ஒருவேளை மீனம் என்பதுடன் இந்த வர்ணதா என்பது தொடர்பு கொள்கிறது என்றால் புரோகிதர்
அல்லது மதம் சார்ந்த தொழில் செய்கின்றவர்களாக அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை விருச்சிகம் என்பது இந்த வர்ணாதாவுடன் தொடர்பு கொள்கிறது என்றால் ஜோதிடராக இருக்கலாம், அல்லது மந்திரம் போன்ற அதாவது மேஜிக் என்பதாக கூட இதை புரிந்து கொள்ளலாம், அல்லது ஆராய்ச்சி ரிசர்ச் செய்பவராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடகம் ஒருவேளை வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் மருத்துவர் அல்லது மருத்துவம் சார்ந்த தொடர்புகளில் அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக திரு சஞ்சய் ரத் அவர்கள் சொல்கிறார். அதே போல ஒருவேளை காற்று ராசிகள் வர்ணதத்துடன் தொடர்பு கொள்கின்றன என்றால் அவர்கள் வைசிய என்று சொல்லப்படுகின்ற வாணிபம் செய்யும் குழுவின் தன்மைகளை தன்னுடைய கர்மாவாக கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய காரகத்துவம் வைக்கின்ற கிரகங்கள் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகும். இது மிதுனமாக இருந்தால், இந்த வர்ணதம் மிதுனத்துடன் தொடர்பு கொண்டால் பொதுவாக வியாபாரிகள், அதாவது பண்டமாற்று செய்பவர்கள், ஒன்றை விற்று இன்னொன்று வாங்கி பொருட்களை விற்று செய்கின்ற ட்ரேடர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வியாபாரிகள் என்பதாக சொல்லலாம். ஒருவேளை கும்பம் என்பது இந்த வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் இவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். துலாம் ஒருவேளை இந்த வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் மற்ற விதமான தொழில் முனைபவர்கள், அதாவது ஒரு உணவகம் வைத்து நடத்துபவர்கள் அல்லது வேறு விதமான தொழிலை செய்பவர்கள் போன்றவர்கள் இந்த துலாம் என்பது வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் இருக்கும் என்கிறார் சஞ்சய் ரத். இதனைத் தொடர்ந்து நிலராசிகள் ஒருவேளை வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் இது உடல் உழைப்பை முன்னிறுத்தி செய்கின்ற தொழிலை கர்மாவாக கொண்டிருக்கும் மனிதர்களை குறிக்கிறது. இதற்கு காரகத்துவம் வாய்ப்பது சனியாகும். எனவே இந்த நிலராசிகள் 3, இதில் மகரம் என்பது வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் இது தொழிலாளர்களை குறிக்கிறது. எனவே உடல் உழைப்பை மிகவும் அதிகமாக தந்து தொழில் செய்கின்ற, அதாவது உடல் உழைப்பை முன்னிறுத்தி வேலை செய்து பணம் ஈட்டுகின்ற தொழிலாளர்களை இந்த மகரம் என்பது குறிக்கிறது. கன்னி ஒருவேளை இந்த வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் இது கணக்கர், அக்கவுண்டன்ட் அல்லது அலுவலகத்தின் உள்ளே இருந்து வேலை செய்கின்ற தொழிலாளர்களை குறிக்கிறது. எனவே ஒரு அலுவலகத்தில் சிறிய பணிகளை மேற்கொண்டு செய்கின்ற ஒரு பியூன் போன்ற அலுவலக உதவியாளராக இருக்கலாம், அல்லது அக்கவுண்டன்ட், கிளர்க், டெல்லர், வங்கியில் டெல்லர் போன்ற சர்வீஸ் என்ற சேவையை முன்னிறுத்தி தருகின்ற ஒரு நிழலுக்குள் இருந்து பணியாற்றுகின்ற புதன் காரகத்துவம் என்பதால் இவர் இவ்விதம் சொல்லியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அது போன்ற ஒரு பணியை செய்கின்ற கர்மாவை காட்டுகிறது. துலாம் ஒருவேளை வர்ணதத்துடன் தொடர்பு கொண்டால் மற்ற விதமான தொழிலாளர்கள், வேறு விதமான தொழிலாளர்கள் அனைவரையும் இது குறிக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இதை நீங்கள் நாம் 3ஆம் அத்தியாயத்தில் பார்த்தது போல இந்த ராசிகளின் தன்மைகள், கிரகங்களின் தன்மைகள் என்பதையெல்லாம் பராசரர் சொல்லியிருப்ப அந்த அத்தியாயத்தை நீங்கள் ஒரு முறை நினைவூட்டி கொண்டால் திரு சஞ்சய் ரத் தந்த திரு ஜெய்மினி மகரிஷி அவர்கள் பேசுகின்ற இந்த கருத்துக்கள் நமக்கு எளிதில் புரிபட்டுவிடும். எனவே அந்த 3ஆம் அத்தியாயத்தில் பராசரர் சொன்ன செய்திகளே இந்த அட்டவணையாக நம் முன் விரிந்திருக்கிறது. இதுவே வர்ணதத்தை வைத்து ஒருவருடைய தொழிலை கண்டறிகின்ற விதம். இதைத் தொடர்ந்து ஜெய்மினி மகரிஷி தன்னுடைய உபதேச சூத்திரத்தில் இந்த வர்ணத லக்னத்தை பயன்படுத்தி எப்படி ஒருவருக்கு தேவையான பலன்களை சொல்ல முடியும் என்பதற்கான விதிகளை தருகிறார். திரு சஞ்சய் ரத் அவர்கள் திரு ஜெய்மினி மகரிஷியின் உபதேச சூத்திரம் என்ற நூலில் இது பற்றி எழுதியிருக்கிறார். அந்த வர்ணத லக்னத்தை பயன்படுத்தி எந்த விதமான பலன்கள் சொல்லலாம் என்பதை பார்ப்போம். முதலாவதாக, வர்ணத லக்னத்தை சுபர்கள் பார்த்தாலோ அல்லது சுபர்கள் இருந்தாலோ ஜாதகர் ஒரு அறவழியில் செல்வார், நேர் வழியில் செல்வார். அவர் வீடு பேறு என்ற மோட்சத்தை அடைவார் என்பதாக ஜெய்மினி மகரிஷி சொல்கிறார். எனவே சுபர்கள் ஒருவருடைய கர்மாவை குறிக்கின்ற வர்ணத லக்னத்தில் இருந்தாலோ அதனுடன் தொடர்பு கொண்டாலோ அந்த ஜாதகர் நேர் வழியில் செல்வதால் அவருடைய கர்மா என்பது குறைந்து அவர் இந்த கர்மாவின் பலனை முழுவதுமாக இந்த பிறவியில் தீர்த்து அடுத்த நிலைக்கு நகர்வார்
என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். இதில் இந்த பார்த்தல் அல்லது சுபர்கள் பார்த்தல் என்பதை நீங்கள் ராசி பார்வையாக எடுத்துக்கொள்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து. நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல திரு சஞ்சய் ரத் பராசரர் 2 பார்வைகளையும், ராசி பார்வைகள் மற்றும் கிரக பார்வைகள் இரண்டையுமே பேசியிருக்கிறார். ராசி பார்வைகள் எப்பொழுதும் செயல்படும் என்கிறார். கிரக பார்வைகள் அந்தந்த தசைகளில் புக்திகளில் செயல்படும் என்பதாக திரு சஞ்சய் ரத் அவர்களுடைய கருத்து இருக்கிறது. திரு ஜெய்மினி மகரிஷி இந்த கருத்தை சொல்லியிருப்பதால் நாம் இதை ராசி பார்வையாக எடுத்துக்கொள்வது சிறப்பு. இதனை அடுத்து நாம் கணக்கிட்டு வந்த அந்த வர்ணத லக்னம் லக்னத்திற்கு 12 அல்லது சூரியனிற்கு 12 இருந்தால் ஜாதகர் மற்றவர்களின் இழப்பில் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார். எனவே மற்றவர்களை ஏமாற்றி அல்லது அவர்களை துன்புறுத்தி அதனால் வருகின்ற வழிகளில் அவர் பணம் சேர்ப்பவராக இருப்பார். சட்டத்திற்கு புறம்பான வழிகளிலும் அவர் பணம் சேர்ப்பார் என்கிறார் ஜெய்மினி மகரிஷி. எனவே லக்னத்திற்கும் சூரியனிற்கும் 12 சென்று வர்ணத லக்னம் இருப்பது சரியான அமைப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல வர்ணத லக்னம் லக்னத்திற்கோ அல்லது சூரியனுக்கோ 2 இருந்து, எனவே 2ஆம் ராசி என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 இருந்து அந்த 2ஆம் ராசியுடன் பல பாவர்கள் தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பல பெண்களுடன் உறவு இருக்கும். அவர் ஒரு மனைவியுடன் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்பதாக ஜெய்மினி மகரிஷி சொல்கிறார். எனவே 2ஆம் பாவம் என்பது குடும்பத்தை குறிக்கிறது. எனவே வர்ணத லக்னத்திற்கு 2 என்பது குடும்பத்தை குறிப்பதால் அதில் பாவர்கள் தொடர்பு என்பது இது போன்ற ஒரு நிலையை தரும் என்கிறார் ஜெய்மினி மகரிஷி. அதனைத் தொடர்ந்து வர்ணத லக்னம் லக்னத்திற்கோ ஜென்ம லக்னத்திற்கோ அல்லது சூரியனிற்கோ 3 இருந்தால் ஜாதகர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திருப்தியான வாழ்க்கையை வாழ்வார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அவர் வாழ்வில் அவருக்கு தேவையான செய்திகள் எல்லாம் கிடைத்து அவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கிறார் ஜெய்மினி மகரிஷி. எனவே லக்னம் ஜென்ம லக்னம் அல்லது சூரியனுக்கு 3 வர்ணத லக்னம் இருப்பது சிறப்பு. அதே போல சனியை தவிர சூரியன் முதல் சுக்கிரன் வரை உள்ள 6 கிரகங்களும் வர்ணத லக்னத்தை பார்த்தாலோ அல்லது அதனுடன் சேர்ந்தாலோ ஜாதகர் மிக மகிழ்ச்சியாக வாழ்வார் என்கிறார் ஜெய்மினி மகரிஷி. எனவே சனி மட்டும் இல்லாமல் மற்ற 6 கிரகங்களும் வர்ணத லக்னத்துடன் தொடர்பு கொள்வது ஜாதகருக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை தரும் என்கிறார் ஜெய்மினி மகரிஷி. அதே போல வர்ணத லக்னத்தை ராகு, கேது மற்றும் சனி இந்த 3 கிரகங்களும் பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ, அதுவும் குறிப்பாக இந்த ராகு, கேது, சனி இந்த 3ம் ஒற்றைப்படை ராசிகளில் இருந்து வர்ணத லக்னத்தை பார்த்தாலோ அல்லது சேர்ந்தாலோ ஜாதகருடைய வாழ்க்கையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் இன்றி ஒரு பிரச்சனையான வாழ்வில் ஜாதகருடைய வாழ்வு என்பது இருக்கும். எனவே இந்த 3 கிரகங்களும் இந்த வர்ணத லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது, அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை ராசியிலிருந்து தொடர்பு கொள்ளும் பொழுது அது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஒருவருடைய மகிழ்ச்சிக்கும் இன்பத்திற்கும் திருப்திக்கும் என்கிறார் பராசரர். அதே போல ஒருவேளை இந்த ராகு, கேது மற்றும் சனி வர்ணத லக்னத்திற்கு 12, 8 அல்லது 9 இருந்தால் ஜாதகருடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிறார் ஜெய்மினி மகரிஷி. எனவே 12, 8 அல்லது 9 இருப்பது சிறப்பு. இதை அந்த வர்ணத லக்னத்துடன் சேர்வதோ அல்லது பார்ப்பதோ சரியான அமைப்பு இல்லை என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல ராகு, கேது மற்றும் சனி இது வர்ணத லக்னத்துக்கு 3 இருந்தால் ஜாதகருக்கு மோட்சம் கிடைக்கும். அதாவது ஜாதகருக்கு வீடு வேறு கிடைக்கும். அவர் மிகச்சிறந்த வழிகள் தன்னுடைய கர்மா முழுவையும் செலவழித்து அவர் வீடு வேறு அடைவார் என்கிறார் ஜெய்மினி மகரிஷி. இறுதியாக வர்ணத லக்னத்திற்கு 7 சுபர்கள் இருந்தால் அது ஜாதகருடைய நடவடிக்கை சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும் என்கிறார். எனவே ஒரு மெச்சூரிட்டி என்பது இல்லாமல் 7 சுபர்கள் இருப்பது ஜாதகரை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக, இது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக என்பதாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லது எப்பொழுதும் ஒரு கவலையின்றி ஒரு அதிக அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற பொறுப்பு போன்றவை இல்லாமல் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக சுற்றித் தெரிதல் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். அல்லது
ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு நிலைமை. எனவே கர்மாவிற்கான ஒரு கர்மாவை மேற்கொண்டு எடுத்து சென்று ஒரு சிறந்த வழியில் இந்த பிறவியை முடிக்கின்ற இந்த தன்மை என்பது இருக்காது. ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் இது நல்ல தன்மையாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் இது பிரச்சனைக்குரிய தன்மையாகவும் இருக்கலாம். இது அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்றபடி எவ்விதமாக இதை புரிந்து கொள்ளலாம் என்பதை நாம் கவனித்து பார்த்தால் நல்லது. இதுவே ஜெய்மினி மகரிஷி வர்ணத லக்னத்தை பயன்படுத்துகின்ற விதிகள். இது தொடர்ந்து அவர் மேலும் பல்வேறு விதமான வர்ணத லக்னத்தை பற்றிய விதிகளை தந்திருக்கிறார். அவை அனைத்தையும் இங்கு எழுதி வருவது நேரம் அதிகமாகிவிடும். அதுவும் இந்த பதிவு என்பது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் பற்றியது. இதில் முழுமையாக ஜெய்மினி மகரிஷி அவர்கள் பேசுகின்ற செய்திகளை இங்கு தருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பதால் நாம் ஒரு சில இன்றியமையாத கருத்துக்களை மட்டுமே இங்கு பார்க்கிறோம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஜெய்மினி மகரிஷியின் உபதேச சூத்திரம் என்ற திரு சஞ்சய் ரத் அவர்கள் எழுதிய நூல் இருக்கிறது. அதே போல மற்ற ஆசிரியர்கள் இரங்கட்டி ரங்காச்சாரியார் போன்றவர்கள் எழுதிய நூல்களும் இருக்கிறது ஆங்கிலத்தில். அந்த நூல்களை சென்று நீங்கள் படித்தால் இந்த வர்ணத லக்னம் பற்றிய மேலும் பல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஆண் குழந்தை, பெண் குழந்தை, பிறந்த குழந்தையின் நலம் அல்லது அது பிறந்த குழந்தையின் நிலை என்பது எப்படி இருக்கும் என்று பல்வேறு விதமான செய்திகளை ஜெய்மினி மகரிஷி இந்த வர்ணத லக்னம் என்பதை வைத்து சொல்கிறார். எனவே வர்ணத லக்னம் என்பது கர்மாவை சுட்டுகிறது என்பதால் இந்த கர்மாவை அடிப்படையாக வைத்து பல்வேறு விதமான பலன்களை அவர் எடுத்துரைக்கிறார். எனவே ஆர்வம் இருப்பவர்கள் ஜெய்மினி மகரிஷியின் உபதேச சூத்திரத்தை சென்று படிப்பது நல்லது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாம் அந்த வர்ணத தசை என்பதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக பராசரர் சொல்கின்ற, அதே போல ஜெய்மினி மகரிஷியும் பராசரரும் சொல்கின்ற பல்வேறு விதமான தசைகளை நாம் குறிப்பாக 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று ஃபலித்த தசை என்று சொல்வார்கள். அது ஃபலித்த என்ற சொல்லுக்கு பலன் என்பது பெயர். எனவே பொதுவாக நாம் வாழ்வில் நடக்கின்ற செய்திகளுக்கான பலன்களை தேடுகின்ற தசை என்பது ஃபலித்த தசை என்பதாக சொல்கிறோம். இதனை அடுத்து மற்றொரு விதமான தசை என்பது ஆயுர் தசை என்று சொல்லப்படுகிறது. இது ஆயுளை கணக்கிடுவதற்கு மட்டுமே பயன்படுகின்ற தசை என்பதாகும். எனவே பராசரரும் ஜெய்மினி மகரிஷியும் ஃபலித்த தசைகளையும் பேசியிருக்கிறார்கள், ஆயுர் தசைகளையும் பேசியிருக்கிறார்கள். ஒரு சில தசைகள் ஃபலித்ததுக்கும் பயன்படுத்தலாம், ஆயுருக்கும் பயன்படுத்தலாம். அதாவது அந்த தசைகளை பயன்படுத்தி நாம் ஒருவருக்கு தேவையான வாழ்வில் தேவையான பலன்களையும் சொல்ல முடியும், ஆயுளை நிர்ணயித்தும் பலன் சொல்ல முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பராசரர் இந்த வர்ணத தசை என்பதை ஒரு ஆயுர் தசையாக சொல்லியிருக்கிறார். அவர் இதை ஒரு பொதுவான பலன் சொல்கின்ற தசையாக அவர் சொல்லவில்லை. அவர் இதை ஒரு ஆயுர் தசையாக, ஆயுளை நிர்ணயம் செய்வதற்கான தசையாக பராசரர் இதில் எடுத்துரைக்கிறார். ஆனால் ஜெய்மினி மகரிஷி இதை ஆயுர் தசையாகவும் ஃபலித்த தசையாகவும் 2 விதமாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே சென்ற பக்கத்தில் நாம் பார்த்தது போல பொதுவான பலன்களையும் நாம் கண்டறிய முடியும், ஆயுளையும் கண்டறிய முடியும் என்பதாக சொல்கிறார். இந்த பதிவு என்பது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்பதை பற்றியது என்பதால் நாம் இந்த வர்ணத லக்னத்தை பயன்படுத்தி ஆயுள் நிர்ணயம் எப்படி செய்வது, இதை எப்படி பராசரர் விளக்கியிருக்கிறார் என்பதை நாம் இந்த பக்கத்தில் பார்க்க இருக்கிறோம். எனவே நாம் ஆயுள் கணிதம் செய்வதற்கு 8ஆம் பாவம் இன்றியமையாதது என்பது நம் அனைவரும் நன்கு அறிந்தது. எனவே ஆயுள் கணிதம் செய்வதற்கு ஒரு 3 காரணிகள் முறை என்பது இருக்கிறது. எனவே லக்னாதிபதி, அட்டமாதிபதி, சனி மற்றும் சந்திரன், லக்னம் மற்றும் ஹோர லக்னம் என்ற 3ஐயும் பயன்படுத்தி நாம் இந்த ஆயுள் கணிதத்தை செய்துவிட முடியும். இதையே திரு சஞ்சய் ரத் அவர்கள் ஜெய்மினி மகரிஷி சொல்கின்ற கருத்தை வைத்து இந்த லக்னாதிபதி, அட்டமாதிபதி என்பது ஒருவர் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் வருகின்ற லக்னாதிபதி, அட்டமாதிபதியை வைத்து என்பதால் இதை பிரம்மா என்ற படைக்கும் கடவுள் தருகின்ற ஆயுள் என்பதாக சொல்கிறார். சனி மற்றும் சந்திரன் என்பதை ருத்ர என்ற சிவன் தருகின்ற ஆயுளாக சொல்கிறார். லக்னம் மற்றும் ஹோர லக்னம் என்பது விஷ்ணு தருகின்ற ஆயுளாக சொல்கிறார். எனவே நாம் வர்ணத லக்னம் என்பது ஆயுளை கண்டறிய பயன்படுகிறது என்பது, இந்த லக்னம் மற்றும் ஹோர லக்னம் என்பது
இந்த ஆயுளை கண்டறிய மூன்றாவது காரணியாக பயன்படுகிறது என்பதால் இந்த விளக்கமாக கூட இருக்கலாம். எனவே பிரம்மா, சிவா மற்றும் பிரம்மா, ருத்ரா மற்றும் விஷ்ணு தருகின்ற இந்த 3 வகையான ஆயுள் என்பதை வைத்து நாம் ஒருவருடைய ஆயுள் குறுகிய ஆயுளாக இருக்குமா, அல்லது மத்தியம ஆயுளாக இருக்குமா, அல்லது நீண்ட ஆயுளாக, முழுமையான ஆயுளாக, தீர்க்க ஆயுளாக இருக்குமா என்பதை கண்டறிய முறைகள் இருக்கிறது. இதுவே இந்த ஆயுள் கணிதம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். எனவே பராசரர் இந்த அதிகாரத்தில் வர்ணத தசை என்பதை ஆயுள் கணிதத்திற்கு பயன்படுத்துவதால் நாம் இந்த 3 வகையான ஆயுள் கணக்கீட்டு முறைகளை அறிந்து கொள்வது இன்றியமையாதது. நாம் பொதுவாக அட்டமாதிபதி என்றால் நாம் நேரடியாக நம்முடைய லக்னம் இருக்கின்ற ராசியிலிருந்து கடிகார சுற்றில் எண்ணி 8வது ராசியாக இது வருகிறது என்று பார்த்து அதை நாம் அட்டமாதிபதி இருக்கின்ற ராசி என்பதாக எடுத்துக்கொள்கிறோம். அதாவது அட்டம ராசி என்பதாக எடுத்துக்கொள்கிறோம். இப்பொழுது மேஷ லக்னத்திற்கு விருச்சிகம் என்பது அட்டம ராசியாக வரும். தனுசு என்பதற்கு கடகம் என்பது அட்டம ராசியாக வரும். மீனம் என்பதற்கு துலாம் என்பது அட்டம ராசியாக வரும். இது நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒன்று. ஆனால் இந்த வகையான அட்டம ராசியை நாம் ஆயுள் கணிதத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. எனவே ஆயுள் கணிதத்திற்கு தேவையான 8ஆம் ராசி கணக்கீடு என்பது சற்றே மாறுபட்டது. இதை நாம் நன்கு புரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. இதை நாம் 4 விதமான ஃபார்முலா அல்லது சூத்திரம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே நான் இதை பல்வேறு விதமான வண்ணங்களாக காட்டியிருக்கிறேன். இப்பொழுது மேஷம் மற்றும் துலாம் என்பதை நான் ரோஸ் வண்ணத்தில் காட்டியிருக்கிறேன். அதே போல மீனம் மற்றும் கன்னி என்பதை அடர் நீலம் என்பதாக காட்டியிருக்கிறேன். எனவே கிட்டத்தட்ட எதிரெதிர் ராசிகள் என்பது ஒரே வண்ணமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அடுத்தடுத்து வருகின்ற ராசிகள் வெவ்வேறு வண்ணத்தில் இருக்கின்றன. இப்பொழுது முதல் ஃபார்முலா அல்லது வாய்ப்பாடு என்னவென்றால், ஆண் ராசியில் இருக்கின்ற லக்னம் அது சரம் மற்றும் உபயமாக ஆண் ராசியில் இருந்தால் கடிகார சுற்றில் எண்ணி வருகின்ற 8ஆம் ராசி அட்டம பாவமாகும். இது முதல் வாய்ப்பாடு. எனவே நாம் முதலில் ஆண் ராசி என்று பார்க்க வேண்டும். அதே போல அது சர ஆண் ராசியாக இருக்க வேண்டும், உபய ஆண் ராசியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் வழக்கமாக கணக்கிடுகின்ற அட்டம ராசி தான் அட்டம ராசி. எனவே ஆண் ராசி சரமாக இருந்தால் 2 ராசிகள் தான், மேஷம் மற்றும் துலாம். அதே போல உபய ராசிகள் ஆண் ராசியாக இருக்கும் என்றால் மிதுனம் மற்றும் தனுசு. எனவே மேஷத்திற்கான அட்டம ராசி என்பது விருச்சிகமாகும். எனவே மேஷத்திலிருந்து 8 எண்ணி வர நமக்கு விருச்சிகம் கிடைக்கிறது. எனவே எந்த ராசி அட்டம ராசி என்பதை நான் அந்த ராசியின் மேலாக எழுதியிருக்கிறேன். எனவே மேஷத்தின் மேலாக விருச்சிகம் என்பதாக எழுதியிருக்கிறேன். எனவே இந்த அட்டவணையை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு விட்டால் எப்படி இந்த ஆயுள் கணிதத்துக்கான அட்டம பாவம் என்பதை கணக்கிட வேண்டும் என்பது உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். அதே போல இப்பொழுது துலாம் என்பதற்கான அட்டம ராசி என்பது கடிகார சுற்றில் அதிலிருந்து 8 வரும் பொழுது ரிஷபம் என்பது வருகிறது. எனவே இது மிகவும் எளிதான ஒன்று. அதே போல மிதுனத்திற்கும் கடிகார சுற்றில் நாம் அதிலிருந்து எண்ணி வரும் பொழுது மகர ராசி என்பது அதனுடைய அட்டம ராசியாக வரும். அதே போல தனுசு என்பதற்கும் கடிகார சுற்றில் நாம் எண்ணி வரும் பொழுது கடகம் என்பது அதனுடைய அட்டம ராசியாக வரும். இது இந்த 4 ராசிகளும் மிகவும் எளிதான நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற அட்டம ராசிக்கான விளக்கம். ஒருவேளை பெண் ராசியாக சரம் மற்றும் உபயம் இருந்தால், அதாவது சரம் மற்றும் உபய ராசியாக இருக்க வேண்டும், ஆனால் அது பெண் ராசியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ராசியிலிருந்து கடிகார எதிர் சுற்றில் எண்ணி வருகின்ற ராசி அட்டம ராசியாக இருக்கும். எனவே பெண் ராசியாக இருந்தால் அதை எதிர் சுற்றில் எண்ணி வர வேண்டும். மிகவும் எளிதான ஒரு கணக்கு தான். எனவே இப்பொழுது கடகம் என்பது சரராசி, அது ஒரு பெண் ராசி. எனவே கடகத்திலிருந்து கடிகார எதிர் சுற்றில் எண்ணி வந்தால் தனுசு என்பது கடகத்தின் அட்டம ராசியாகும். அதே போல மகரம் என்பது ஒரு பெண் ராசி, அதுவும் சரராசி. எனவே மகரத்திலிருந்து கடிகார எதிர் சுற்றில் நாம் எண்ணி வந்தால் மிதுனம் என்பது அதனுடைய அட்டம ராசியாகும். அதே போல 2 உபய ராசிகள் பெண் ராசியாகவும் இருக்கின்றது. முதலாவதாக கன்னி,
எனவே கன்னிக்கும் நாம் கடிகார எதிர் சுற்றில் எண்ணி வரும் பொழுது கும்பம் என்பது கன்னியின் அட்டம ராசியாகும். அதே போல மீனம் என்பதற்கும் நாம் கடிகார எதிர் சுற்றில் எண்ணி வரும் பொழுது சிம்மம் என்பது அதனுடைய அட்டம ராசியாகும். எனவே இதுவே நாம் ஆயுள் கணிதம் பார்ப்பதற்கான அட்டம ராசிகள். இதை நாம் இந்த பெண் ராசிகளுக்கான சரம் மற்றும் உபய பெண் ராசிகளுக்கு கடிகார எதிர் சுற்றில் 8 எண்ணி வர அட்டம ராசி என்பது கிடைக்கிறது. இதனை அடுத்து நமக்கு இப்பொழுது ஸ்திர ராசிகள் மீதம் இருக்கின்றன. இந்த ஸ்திர ராசிகளை கணக்கிடுவதற்கு முதலில் நாம் 2 ஸ்திர ஆண் ராசிகள் இருக்கின்றன. எனவே முதலில் இருப்பது சிம்மம். எனவே சிம்மத்தின் அட்டம ராசி என்பது கடகம் என்பதாக வருகிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? எனவே இதை எளிதாக சொல்லும் பொழுது அந்த ஆண் ஸ்திர ராசிக்கு 12ஆம் ராசி அட்டம ராசி என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் இதை கற்பனை செய்து பார்த்தால், நீங்கள் முதலில் அந்த சிம்மம் இருக்கின்ற ராசியின் எதிர் ராசியில் சென்று நின்று சிம்மத்தை பாருங்கள். எனவே எதிர் ராசியான கும்பத்தில் சென்று நீங்கள் சிம்மத்தை பார்த்து 2 கைகளையும் அப்படி நீட்டி விரித்து வைத்துக் கொண்டால் உங்களுடைய வலது கை பக்கமாக சென்று 8 ராசிகள் எண்ண வேண்டும். எனவே நீங்கள் சிம்மத்தில் இருந்து கும்பத்தில் சென்று நின்று பார்த்து சிம்மத்தை பார்க்க வேண்டும். எனவே சிம்மத்தின் எதிர் ராசியில் சென்று எதிர் ராசியான கும்பத்தில் இருந்து சிம்மத்தை பார்க்க வேண்டும். உங்களுடைய வலது கை பக்கமாக சென்று 8 ராசிகள் எண்ண வேண்டும். அப்படி எண்ணும் பொழுது கடகம் என்பது வந்து விடுகிறதால் சிம்மத்திற்கான 8ஆம் ராசி கடகமாகும். இப்பொழுது இன்னொரு ஆண் ஸ்திர ராசி என்பது கும்பமாகும். எனவே கும்பத்திற்கு எதிர் ராசியான சிம்மத்தில் நின்று நாம் கும்பத்தை பார்க்க வேண்டும். பார்த்து 2 கைகளையும் விரித்து வலது கை பக்கமாக எண்ணி வந்தால் எது வரும் என்று நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் உங்களுக்கு மகரம் என்பது கிடைக்கிறது. எனவே கும்பத்திற்கான அட்டம ராசி என்பது மகரமாகும். எனவே நீங்கள் இதை 12ஆம் ராசி என்பதாக நினைவில் கொண்டாலும் சரி, அப்படி இல்லை என்றால் நான் சொன்னது போல அதன் எதிர் ராசிக்கு சென்று 2 கைகளையும் விரித்து வலது கை பக்கமாக 8 எண்ணி வந்தால் எந்த ராசி வரும் என்பதாக நினைவில் கொண்டாலும் சரி. இது நினைவில் இருத்துவது எளிது என்பதால் இது போன்ற ஒரு இமேஜினேஷன் என்பது எளிது. இப்பொழுது பெண் ஸ்திர ராசிகள் ரிஷபம் மற்றும் விருச்சிகம். இதிலும் இப்பொழுது நாம் ரிஷபத்திற்கு பார்க்க வேண்டும் என்றால் நாம் சென்று அதன் எதிர் ராசியான விருச்சிகத்தில் நின்று 2 கைகளையும் விரிக்க வேண்டும். ஆண் ராசிக்கு நாம் வலது கை பக்கமாக கணக்கிட்டோம், பெண் ராசிக்கு இடது கை பக்கமாக கணக்கிட வேண்டும். எனவே ரிஷபத்தின் எதிர் ராசியான விருச்சிகத்தில் சென்று 2 கைகளையும் விரித்து எதிர் ராசி என்ன வரும் என்று கணக்கிட்டால் நமக்கு மிதுனம் என்பது கிடைக்கிறது. எனவே இடது கை பக்கமாக சென்று எண்ணி வரும் பொழுது மிதுனம் என்பது கிடைக்கிறது. அதே போல நாம் விருச்சிகத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் ரிஷபத்தில் சென்று விருச்சிகத்தை பார்க்குமாறு நின்று கொண்டு 2 கைகளையும் விரித்து இடது கை பக்கமாக எண்ணி வந்தால் தனுசு என்பது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதுவே இந்த அட்டம ராசி என்பதை கணக்கிடுகின்ற வழிமுறை. இதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் 4 ராசிகள் அட்டம ராசிகளாக வராது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். மேஷம் அட்டம ராசியாக வராது, துலாம் அட்டம ராசியாக வராது, மீனம் அட்டம ராசியாக வராது, கன்னி அட்டம ராசியாக வராது. இந்த 4 ராசிகள் அட்டம ராசியாக வருவதில்லை. அதே போல கடகம் 2 ராசிகளுக்கு அட்டம ராசியாகவும், அதே போல மிதுனம் 2 ராசிகளுக்கு அட்டம ராசியாகவும், இதுபோல சில ராசிகள் மகரம் என்பது 2 ராசிகளுக்கு அட்டம ராசியாகவும், தனுசு என்பது 2 ராசிகளுக்கு அட்டம ராசிகளாகவும் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே சில ராசிகள் 2 ராசிகளுக்கு அட்டம ராசியாகவும் 4 ராசிகள் அட்டம ராசியாக வருவதில்லை என்பது இந்த முறையின் சிறப்பு. இப்படி நீங்கள் அட்டம ராசியை கணக்கிட்ட பிறகு நாம் ஏற்கனவே பார்த்த அந்த 3 காரணிகளான லக்னாதிபதி மற்றும் அட்டமாதிபதி, சனி மற்றும் சந்திரன், லக்னம் மற்றும் ஹோர லக்னம், இவை 3ம் இருப்பது எந்தெந்த ராசிகளில் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக லக்னாதிபதி மற்றும் அட்டமாதிபதி என்பதை நீங்கள் பார்த்து
இந்த அட்டவணைப்படி வருகின்ற, அதாவது நான் கீழே காட்டியுள்ள இந்த ஆயுள் கணிதத்திற்கான 8ஆம் பாவத்தை வைத்து கணக்கிடுகின்ற அட்டமாதிபதி என்பதை வைத்து லக்னாதிபதி ஸ்திரத்தில் இருந்து அட்டமாதிபதி உபயத்தில் இருந்தாலோ அல்லது அட்டமாதிபதி ஸ்திரத்தில் இருந்து லக்னாதிபதி உபயத்தில் இருந்தாலோ விடுபட்ட ராசி என்பது சரமாகும். எனவே ஸ்திரம் மற்றும் உபயம் என்பது வந்துவிடுகிறது. எனவே விடுபட்டது சரம். அதே போல 2 பேரும், அதாவது லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சரத்திலே இருக்கலாம். சரம் என்பதாகவும் இருக்கலாம். எனவே சரம் என்பது தன்மையாக இருந்தால் அவருடைய ஆயுள் என்பது முழுமையான ஆயுளாகும். இது 72லிருந்து 108 வரையான ஆயுள் என்பதாக நாம் கணக்கிட்டு கொள்ளலாம். ஒருவேளை இந்த 2 காரணிகள், அதாவது இந்த லக்னாதிபதி அட்டமாதிபதி சனி சந்திரன் மற்றும் லக்னம் ஹோர லக்னம், இந்த 3 காரணிகளில் 2 நாம் பார்க்கும் பொழுது இவை இரண்டும் உபயம் என்ற தன்மையில் இருந்தால் அது மத்தியம ஆயுளை தருகிறது. எனவே இந்த முதல் காலத்தில் சரம் மற்றும் ஸ்திரம் என்பதாக எழுதியிருக்கிறது. எனவே ஒன்று சரம் மற்றொன்று ஸ்திரம் என்பதாக இருந்தால் உபயம் என்பது விடுபட்டுள்ளது. எனவே உபயம் என்பது நடுத்தர ஆயுளை குறிக்கிறது. அதே போல இருவரும் என்று எழுதியிருக்கின்ற காலத்தில் உபயம் என்பதாக எழுதியிருக்கிறது. எனவே 2 காரணிகளுமே உபயம் என்ற ராசிகளில் இருந்தால் மத்தியம ஆயுள், இது 36லிருந்து 72 ஆயுள் வரைக்கான ஆயுள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே மூன்றாவதாக ஒன்று சரம் இன்னொன்று உபயத்தில் இருந்தால் விடுபட்ட தன்மை என்பது ஸ்திரம் என்பதாக வருகிறது. அல்லது 2மே ஸ்திரம் என்பதாகவும் இருக்கலாம். எனவே 2 காரணிகளும் ஸ்திரம் என்பதாக இருக்க வேண்டும். அல்லது ஒன்று சரம் மற்றொன்று உபயத்தில் இருப்பதால் விடுபட்ட தன்மை ஸ்திரம் என்பதாக இருக்கும். எனவே ஸ்திரம் என்ற தன்மை இருந்தால் குறைவான அல்ப ஆயுள் என்று சொல்லப்படுகின்ற குறைவு என்ற தன்மையில் 0லிருந்து 36 வரையிலான ஆயுள் என்பது அந்த ஜாதகருக்கான ஆயுள் என்பதை நாம் கண்டறியலாம். எனவே இது முதல் வகையான கணக்கீடு. அடுத்ததாக இப்பொழுது இந்த 3 வகையான கணக்கீடுகளும், இந்த லக்னாதிபதி அட்டமாதிபதி சனி சந்திரன் மற்றும் லக்னம் ஹோர லக்னம் என்ற 3ம் வெவ்வேறு கால அளவுகளை காட்டினால், ஒன்று சரம் ஒன்று ஸ்திரம், ஒன்று குறைவு இன்னொன்று மத்தியம ஆயுள் இன்னொன்று முழுமையான ஆயுள் என்பதாக மாறி மாறி காட்டினால் நாம் இறுதியாக உள்ள லக்னம் மற்றும் ஹோர லக்னம் என்பதை வைத்து கணக்கிடுகின்ற ஆயுளையே அந்த ஜாதகரின் ஆயுளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே 3ம் வெவ்வேறு விதமான தன்மையை காட்டினால், லக்னம் மற்றும் ஹோர லக்னம் குறைவு என்று காட்டினால் அந்த ஜாதகருக்கு குறைவு ஆயுள், அது முழுமையான ஆயுள் தீர்க்க ஆயுள் என்று காட்டினால் லக்னம் மற்றும் ஹோர லக்னம் சொல்கின்ற தீர்க்க ஆயுள் என்பதாக நாம் அதை கருத்தில் கொள்ளலாம். சில நேரம் 2 காரணிகள் ஒரே விதமான தன்மையையும் 3வது காரணி வேறு விதமான தன்மையையும் காட்டும். எனவேதான் இதை இந்த ஆரோ 2 காரணி என்பதாக எழுதுகிறது. எனவே லக்னாதிபதி அட்டமாதிபதி சனி சந்திரன் 2ம் குறைவு என்று காட்டி லக்னம் ஹோர லக்னம் முழுமை என்பதாக காட்டலாம். அல்லது இது போன்ற 2 காரணிகள் ஒரு விதமான தன்மையும் 3வது காரணி வேறு விதமான தன்மையையும் காட்டுகிறது என்று கொண்டால், நாம் முதலில் அந்த 2 காரணிகள் என்ன, அது குறைவாக இருக்கிறதா அல்லது 2 காரணிகள் மத்தியமத்தை காட்டுகிறதா அல்லது 2 காரணிகள் முழுமையை காட்டுகிறதா என்று கண்டறிய வேண்டும். அதன் பிறகு அந்த மீதம் இருக்கின்ற ஒரு காரணி குறைவா மத்தியமமா முழுமையா என்பதை பார்த்து அதில் சொல்லப்பட்டுள்ள அந்த ஆண்டுகளை அந்த ஜாதகருக்கான ஆண்டாக கருத்தில் கொள்ளலாம். இதுவும் பராசரர் ஜெய்மினி இருவருமே சொன்ன கணக்கீடுகள் தான். இதுதான் 2 வாய்ப்புகள். எனவே 3ம் வெவ்வேறு விதமாக காட்டலாம், அல்லது 2 ஒரு விதமாகவும் மற்றொன்று வேறு விதமாகவும் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 விதமான காரணிகளை நமக்கு காட்ட முடியும். ஆனால் ஒருவேளை சந்திரன் லக்னத்தில் இருந்தாலோ ஜன்ம லக்னத்தில் இருந்தாலோ அல்லது 7ஆம் பாவத்தில் இருந்தாலோ, ஒருவருடைய ஜன்ம லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அல்லது 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் இந்த கணக்கீடுகளை எல்லாம் செய்யாமல் சந்திரன் மற்றும் சனி இருவரும் காட்டுகின்ற முடிவை நாம் ஏற்க வேண்டும். எனவே சந்திரன் லக்னத்தில் இருந்தால், சந்திரன் 7ஆம் பாவத்தில் இருந்தால், சந்திரன் மற்றும் சனி எந்த விதமான கணக்கை தருகிறதோ அதையே நாம் அந்த ஜாதகரின் ஆயுள் என்பதாக கணக்கிட வேண்டும். இது ஆயுள் கணிதம் செய்கின்ற முதல் முறை.
3 விதமான காரணிகளை கொண்டு செய்கின்ற கணக்கீடு. இதே போல இன்னொரு கணக்கீடும் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒருவருடைய லக்னம் அல்லது அதன் 7ஆம் பாவம் இரண்டில் எது பலம் மிக்கதாக இருக்கிறது, எந்த ராசி பலமானது என்பதை கண்டறிய விதிகள் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது சென்ற பதிவிலேயே. எனவே இந்த லக்னம் பலமாக இருக்கிறதா அல்லது 7ஆம் பாவம் பலமாக இருக்கிறதா என்று பார்த்து எது பலமாக இருக்கிறதோ அதன் 8ஆம் பாவத்தின் அதாவது 8ஆம் ராசியின் அதிபதி யார் என்று பார்க்க வேண்டும். அந்த 8ஆம் அதிபதி என்பது இந்த கீழே நான் காட்ட இந்த வண்ணமயமான ராசி சக்கரத்தை வைத்து கணக்கிடப்பட வேண்டும். இது நாம் பொதுவாக கடிகார சுற்றில் கணக்கிடுகின்ற 8ஆம் அதிபதி இல்லை. இந்த கணக்கீட்டில் அந்த வண்ணமயமான ராசி மண்டலத்தில் நாம் காட்டியிருக்கின்ற அந்த 8ஆம் அதிபதி யார் என்பதை பார்க்க வேண்டும். எனவே முதல் நிலை என்னவென்றால், லக்னம் பலமா 7ஆம் பாவம் பலமா, அது எப்படி பலம் என்பதை பார்க்க வேண்டும் என்ற விதி தரப்பட்டுள்ளது. அதை பார்த்த பிறகு இப்பொழுது லக்னம் என்பது பலம் என்பதால் லக்னம் எந்த ராசி என்று பார்த்து அதன் 8ஆம் ராசி எது என்று பார்க்க வேண்டும், அதன் அதிபதி எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதே போல ஒருவேளை 7ஆம் ராசி பலமாக இருக்கிறது என்றால் அந்த 7ஆம் ராசி எது என்று பார்த்து அதன் 8ஆம் அதிபதி 8ஆம் ராசியின் அதிபதி எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்த அந்த அதிபதி அந்த 8ஆம் இடத்தில் இருந்து கேந்திரத்தில் இருந்தால், அதாவது அந்த 8ஆம் ராசியிலிருந்து 1, 4, 7, 10 இருந்தால் நீண்ட ஆயுள், அது பணபரத்தில் இருந்தால் அதாவது 2, 5, 8, 11 அந்த 8ஆம் பாவத்தில் இருந்து அந்த 8ஆம் ராசியில் இருந்து இருந்தால் மத்திய ஆயுள், அபோலிக்மத்தில் இருந்தால் குறுகிய ஆயுள் என்பதான ஒரு ஆயுள் கணக்கீடும் இருக்கிறது. இது ஏன் நான் இவ்வளவு விரிவாக இதை பேசுகிறேன் என்றால், ஒருவருடைய ஆயுளை நாம் இந்த பராசரர் சொல்கின்ற தசைகளை வைத்து கணக்கிடும் பொழுதோ அல்லது ஜெய்மினி மகரிஷி சொல்கின்ற தசைகளை வைத்து கணக்கிடும் பொழுதோ முதலில் தோராயமாக அவருக்கு மத்தியம ஆயுளா, குறுகிய ஆயுளா, முழுமையான ஆயுளா என்பதை கணக்கிட்டு கொண்டு அதன் பிறகு எப்பொழுது அவருடைய இறப்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட வேண்டும். நேரடியாக நாம் சென்று இந்த கணக்கீட்டை செய்துவிட முடியாது, அல்லது இதுதான் ஆயுள் என்பதாக சொல்லிவிட முடியாது. எனவேதான் இந்த ஆயுள் கணிதம் என்பது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கணிதத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை இதை நீங்கள் ஏதேனும் ஒரு ஜாதகத்திற்கு செய்து பார்த்துவிட்டால் இது எளிமையான கணிதம்தான். இந்த விதிகளை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிலையாக சென்று நீங்கள் கணக்கிட்டால் இது மிகவும் எளிதாக செய்துவிடக்கூடிய கணக்கு. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்படி ஒரு மிக நீண்ட முன்னுரை இந்த ஆயுள் கணிதம் மற்றும் பராசரர் இந்த வர்ண திசையை ஆயுர் திசையாக எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை விளக்குவதற்கு இத்தனை நீண்ட முன்னுரை தேவையாகிவிட்டது. இப்பொழுது நாம் பராசரர் சொல்கின்ற அந்த ஸ்லோகத்தில் செல்வோம். ஸ்லோகம் 19 பராசரர் தொடர்கிறார். நாம் சென்ற பதிவில் ஸ்லோகம் 18 என்பதை வரை பார்த்திருந்தோம். பாப திருஷ்டி பாப யோகோ வர்ணதஸ்ய திரிகோணகே யதி ஸ்யாத் தர்ஹி தத் ராசி பரியந்தம் தஸ்ய ஜீவனம் என்று பராசரர் இந்த முதல் ஆயுள் விதியை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, பாப திருஷ்டிகி என்றால் பாவர்களின் பார்வை, பாப யோகோ பாவர்களின் இணைவு அல்லது சேர்க்கை, வர்ணதஸ்ய வர்ணத லக்னத்தின், திரிகோணகே யதி அதாவது வர்ணத லக்னத்தின் திரிகோணமான 5, 9 பாவர்களின் இணைவோ சேர்க்கையோ அல்லது பாவர்களின் பார்வையோ இருந்தால் ஷியாத் தர்ஹி, ஷியாத் என்ற அந்த சொல்லுக்கு சியாத் என்று என்பதாக எழுதியிருக்கிறது. அது ஒருவேளை, ஒரு பாசிபிலிட்டி, ஒரு வாய்ப்பு என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். சில நேரம் நிச்சயமாக என்பதாக கூட இந்த சியாத் என்பதன் பொருள் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நான் இதை ஒரு வாய்ப்பு என்பதாக எழுதியிருக்கிறேன். தர்ஹி தத் ராசி பரியந்தம் அந்த ராசி வரை மட்டுமே தஸ்ய ஜீவனம் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகியின் வாழ்க்கை இருக்கும் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே வர்ணத லக்னத்தின் திரிகோண ராசிகளில் பாவர்களின் சேர்க்கையோ அல்லது பாவர்களின் இணைவு அல்லது சேர்க்கை இருந்தால், பாவர்களின் பார்வை அல்லது சேர்க்கை இருந்தால், அப்பொழுது அந்த ஜாதகர் அல்லது ஜாதகியினுடைய வாழ்க்கை அல்லது ஆயுள் எந்த திரிகோண ராசியில் அந்த பாவ தொடர்பு இருக்கிறதோ அந்த ராசியின் தசை முடியும் வரை மட்டுமே இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது
என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே இப்படி பாவர்கள் தொடர்பு திரிகோணத்தில் இருந்தால் அந்த ராசியில் வர்ணத தசையை கணக்கிட்டு வருகின்ற அந்த ராசியிலேயே அந்த மனிதரின் ஆயுள் என்பது முடிந்துவிடும் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விதி. இதை நினைவில் இருத்திக் கொள்வது இன்றியமையாதது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்லோகம் 20 பராசரர் இந்த வர்ணத லக்னத்தின் திரிகோணத்தில் பாவர்கள் இருப்பதை பற்றிய விளக்கத்திற்கு கூடுதலாக வலு சேர்க்கிறார். அந்த ஸ்லோகம் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ருத்ர ஷூலே யத ஆயுர் மரணாதி நிருப்யதே ததைவ வர்ணதஸ்யாபி திரிகோணே பாப சங்கமே என்று பராசரர் சொல்கிறார். எனவே இதில் வருகின்ற அந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, ருத்ர ஷூலே எப்படி சூல திசையில் ருத்ரா என்ற கிரகம் செயல்படுகிறதோ என்று முதலில் சொல்கிறார். எனவே முதலில் நமக்கு சூல திசை என்றால் என்னன்னு தெரிய வேண்டும். அதனைத் தொடர்ந்து சூல திசையில் ருத்ரா என்ற கிரகம் எப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அடுத்த பக்கத்தில் இந்த சூல திசையையும் ருத்ரா என்ற கிரகத்தை கணக்கிடுவது பற்றியும் பேச இருக்கிறேன். எனவே இந்த அதிகாரத்தில் பராசரர் 2 திசைகளை பற்றிய விளக்கத்தை நமக்கு தருகிறார். ஒன்று சூல தசை, இன்னொன்று வர்ணத தசை. எனவே இந்த இடத்தில் பராசரர் என்ன சொல்கிறார் என்றால், சூல தசையில் எப்படி ருத்ரா என்ற கிரகம் செயல்படுகிறதோ யதைவ அதுபோல ஆயுர் மரண ஆதி ஆயுள் ஒருவருடைய இறப்பு போன்றவற்றை நிருப்யதை நிர்ணயிப்பதற்கு ததைவ அதுபோல வர்ணதஸ்யாபி வர்ணத லக்னத்தின் திரிகோணங்களில் பாபசங்கமே பாவர்களின் சேர்க்கை. எனவே எப்படி சூல திசையில் ருத்ராவின் திரிகோணத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அந்த ஆயுளை நிர்ணயிக்கிறதோ அதுபோல வர்ணத லக்னத்தின் திரிகோணங்களும் அது போன்றே செயல்படுகிறது. எனவே சூல திசையில் ருத்ரா எப்படி செயல்படுகிறதோ அது போலவே வர்ணத திசையில் பாவர்கள் திரிகோணங்களில் செயல்படுகிறார்கள் என்பதாக பராசரர் இதில் விளக்குகிறார். எனவே நமக்கு ஏற்கனவே நாம் இந்த வர்ணத திசையை பற்றி பார்த்து வரும் பொழுது சூல திசையை பற்றிய தெளிவும் நமக்கு வர வேண்டியது இந்த ஸ்லோகத்தின் மூலம் தேவைப்படுகிறது. எனவே அடுத்த பக்கத்தில் சூல திசை என்றால் என்ன என்பதற்கு ஒரு குறுகிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். வாருங்கள். இந்த பக்கத்தில் நான் இந்த சூல திசையை பற்றிய கருத்துக்களை திரு சஞ்சய் ரத் அவர்களுடைய வலைப்பக்கத்தில் இருந்து அவர் ஜெய்மினி உபதேச சூத்திரம் மற்றும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அவர் எழுதிய அந்த ஒரு வலைப்பக்க பதிவிலிருந்து நான் இந்த கருத்துக்களை எடுத்திருக்கிறேன். ஆர்வம் இருப்பவர்கள் அந்த வலைப்பக்கத்தையும் தேடி சென்று படிக்கலாம். நீங்கள் சூலதிசை சஞ்சய் ரத் என்பதாக எழுதினால் உங்களுக்கு அந்த வலைப்பக்கம் கிடைத்துவிடும். எனவே ஜெய்மினி மகரிஷியும் பராசரரும் இந்த சூல திசையை ஒரு ஆயுர் திசையாக சொல்கிறார்கள். எனவே இது ஒரு ஆயுள் கணிதத்திற்கு மட்டுமே பயன்படுகிறது. இதை 2 விதமாக நாம் கணக்கிடலாம். முதலாவதான கணக்கீடு, எந்த ஒரு உயிரினத்திற்கும் கூட நாம் சூல திசையை கணக்கிட முடியும். இப்பொழுது வீட்டில் வளர்க்கின்ற பசு அல்லது ஒரு நாய், மனித உயிர்கள் போன்ற எந்த ஒரு உயிரினத்திற்கும் நாம் இந்த சூல திசையை கணக்கிட்டு கொள்ள முடியும். எனவே இதில் முதலாவதான கணக்கீடு என்பது இந்த சூல தசையின் ஒரு புக்தியினுடைய கால அளவு என்பது நாம் எந்த உயிருக்கு செல்கிறோமோ அந்த இனத்தின் கர்ப்ப காலத்திற்கு சமமாக செய்துவிட வேண்டும். அதாவது ஒரு புக்தி என்பது அந்த இனத்தின் கர்ப்ப காலத்திற்கு சமம். இப்பொழுது ஒரு நாய் 5 மாதம் கர்ப்பம் என்பதாக எடுத்தால் ஒரு புக்தி என்பது 5 மாதம் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். மனிதருக்கு செய்யும் பொழுது மனிதரின் கர்ப்பகாலம் என்பது 9 மாதங்கள் என்பதாக எடுத்து ஒரு புக்தி என்பது 9 மாதம், 12 ராசிகளுக்கும் ஒரு தசையை புக்தியாக பிரிக்க முடியும் என்பதால் 9 × 12 108 மாதங்கள். எனவே ஒரு ராசியின் தசையின் கால அளவு 9 ஆண்டுகள் என்பதாக ஒரு கணக்கை நாம் செய்து கொள்ள முடியும். இது முதல் வகை. இரண்டாவது, நமக்கு அந்த உயிரினத்தின் முழு ஆயுள் என்ன என்று தெரிந்திருந்தால், இப்பொழுது மனிதருக்கு 120 108 என்பதாக கணக்கிட்டு அந்த முழு ஆயுளையும் 12 ராசிகளுக்கு சமமாக பங்கிட்டு கொடுப்பது. இப்பொழுது 120 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொண்டால் 10 ஆண்டுகள் என்பதாக நாம் கணக்கிட்டு கொள்ளலாம்.
அல்லது இப்பொழுது 108 ஆண்டுகள் அஷ்டோத்திரி என்பதாக எடுத்துக்கொண்டால் 108ஐ 12ஆல் வகுத்து ஒவ்வொரு ராசிக்கும் அத்தனை ஆண்டுகள் என்பதாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். திரு சஞ்சய் தத் அவர்கள் மனிதர்களுக்கு இந்த 9 மாதங்கள் இந்த கர்ப்ப காலத்தை வைத்து அவர் சூலதசையை செய்திருக்கிறார். திரு PVR நரசிம்மராவ் அவர்களும் ஜெகநாத ஹோராவில் இது போன்ற ஒரு கணக்கையை சேர்ந்திருக்கிறார். எனவே நானும் என்னுடைய இந்த கணக்கீடுகளில் இது போன்ற ஒரு சூலதசையை பயன்படுத்தி இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வேறு ஆராய்ச்சி செய்ய எண்ணம் இருந்தால் நீங்கள் இது போன்ற ஒரு 120 108 ஆண்டுகள் என்பதையோ சரிசமமாக பிரித்தும் நீங்கள் சூலதசையை கணக்கிடலாம். அதே போல இப்பொழுது சூலதசை என்பது ஒரு ராசி தசை என்பதால் பல ராசி தசைகளில் எந்த ராசியிலிருந்து அந்த தசை துவங்கும் என்பதும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் தொடர்ந்து மாறுபடும். எனவே நாம் எப்படி வர்ணத தசைக்கு எந்த ராசியிலிருந்து துவங்கும் என்று பார்த்தோமோ, லக்னம் வலிமையானதா அல்லது ஹோர லக்னம் வலிமையானதா என்பதை கணக்கிட்டு நாம் கணக்கிட்டோம். அதே போல சூலதசைக்கும் லக்னம் அல்லது அதன் 7ஆம் ராசி இந்த இரண்டில் எது வலிமையாக இருக்கிறதோ அதிலிருந்து சூலதசை துவங்கும். ஆனால் சூலதசை என்பது எப்பொழுதுமே கடிகார சுற்றில் தான் இயங்கும். எனவே இது ஆண் ராசிக்கு கடிகார சுற்று, பெண் ராசிக்கு எதிர் சுற்று என்பதாக இயங்குகிறது. எப்பொழுதுமே இது ஒரே போன்று கடிகார சுற்றில் தான் இயங்கும். ஆனால் துவங்குகின்ற ராசி என்பது லக்னம் வலிமையானதா 7ஆம் ராசி வலிமையானதா என்பதை பார்த்து அதிலிருந்து துவங்க வேண்டும். அதே போல இது லக்னம் மற்றும் 7ஆம் ராசியில் எது வலிமையானது என்று பார்ப்பதற்காக இப்பொழுது ஒருவருடைய அப்பாவிற்கான சூலதசையை கணக்கிட வேண்டும். அப்பாவின் ஆயுளை கணக்கிட சூலதசை செய்ய வேண்டும் என்றால் அப்பா என்பதை குறிப்பது 9ஆம் ராசி, அதனுடைய எதிர் ராசி 7ஆம் ராசி என்பது 3ஆம் ராசி. எனவே 9 மற்றும் 3இல் எது வலிமையோ அதிலிருந்து அப்பாவிற்கான சூலதசை துவங்கும். அதே போல இளைய சகோதரருக்கு அல்லது சகோதரிக்கு சூலதசை கணக்கிட வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் என்று பார்த்தாலும் 3 மற்றும் 9 எதிர்பார்ப்பு 1 மற்றும் 7 என்பதால் அப்பாவிற்கும் இளைய சகோதரத்திற்கும் சூலதசை என்பது ஒரு போன்றே இருக்கும். எனவே 2 பேருக்கும் 9 வலிமையாக இருந்தால் அதிலிருந்து துவங்கும், 3 வலிமையாக இருந்தால் அதிலிருந்து துவங்கும். அதே போல அம்மாவிற்கான சூலதசையை கணக்கிடும் பொழுது 4ஆம் ராசி அல்லது அதன் எதிர் ராசியான 10ஆம் ராசி, எனவே அல்லது 4 அல்லது 10இல் எது வலிமையோ அதிலிருந்து துவங்க வேண்டும். அதே போல குழந்தைகளுக்கான சூலதசையை பார்க்க வேண்டும். குழந்தையின் ஆயுளை கணக்கிட சூலதசை பார்க்க வேண்டும் என்றால் 5 அதன் எதிர் ராசியான 7ஆம் ராசியான 11. எனவே 5 அல்லது 11இல் எது வலிமையோ அதிலிருந்து துவங்கும். இதையேதான் நான் வயதில் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அண்ணன் அக்கா போன்றவர்களுக்கும் இதே போன்ற 5 மற்றும் 11இல் இருந்து தான் சூலதசையை துவங்க வேண்டும். எனவே அப்பாவிற்கும் தம்பி அல்லது தங்கைக்கும் சூலதசை என்பது ஒரு போன்று இருக்கும். அதே போல அண்ணன் அக்கா அல்லது குழந்தைகள் இவர்களுக்கும் சூலதசை என்பது கிட்டத்தட்ட ஒரே போன்று இருக்கும். அம்மாவிற்கு 4, 10. இதே போல வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் 6, 12 நம் வளர்க்கின்ற வீட்டில் வளர்க்கின்ற உயிரினங்கள் என்பதற்கும் 6, 12இல் எது வலிமை என்பதை பார்த்து நாம் சூலதசை என்பதை செய்து கொள்ளலாம். இதுவே சூலதசை கணக்கிடுகின்ற முறையாகும். இதில் பராசரர் ருத்ர சூலே என்பதாக அவர் பேசியிருந்தார் சென்ற பக்கத்தில். எனவே ருத்ரா என்ற ஒரு கிரகத்தை ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் நாம் நிர்ணயிப்பது இன்றியமையாதது. எனவே ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் 12 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ருத்ர என்ற கிரகம் இருக்கிறது. இதில் குரு இருக்கின்ற ராசியின் ருத்ரா என்பது மகேஸ்வரா என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த குரு இருக்கின்ற ராசியை விட்டுவிட்டால் மீதம் இருக்கின்ற 11 ராசிகளுக்கு 11 ருத்ரர்கள் இருக்கிறார்கள். இதையே ஏகாதச ருத்ரா 11 ருத்ரர்கள் என்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த ருத்ரா என்பது யார் என்று பார்த்தால் ஒரு ஜாதகத்தில் 2 மற்றும் 8ஆம் அதிபதிகளில் வலிமை வாய்ந்த கிரகம் ருத்ரா ஆகும். இதில் 8 என்பதை நான் சென்ற சில பக்கங்களுக்கு முன்பாக காட்டிய அந்த ஆயுள் கணக்கீட்டுக்கான 8ஆம் ராசியிலிருந்து எடுக்க வேண்டும். இது நாம் கடிகார சுற்றில் நேரடியாக பார்த்து எடுக்கின்ற 8ஆம் அதிபதி இல்லை. எனவே 2 மற்றும் 8ஆம் அதிபதிகளில் வலிமை வாய்ந்த கிரகம் ருத்ரா ஆகும். இதில் நீங்கள் சற்றே கூர்ந்து கவனித்திருந்தால் இன்னொரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும்.
பெண் ஸ்திர ராசிகளுக்கு 8ஆம் ராசி என்பது 2 என்பதாக வருகிறது. எனவே இப்பொழுது விருச்சிகம் என்பதன் 8ஆம் ராசி என்ன என்று கணக்கிட்டால் தனுசு என்பதாக வரும். எனவே அதற்கு எப்படி கணக்கிடுவது என்ற ஒரு கேள்வி வரலாம். எனவே இரண்டுமே அந்த 2ஆம் ராசியாகவே வந்துவிடும். எனவேதான் அப்படி ஒருவேளை ஒரே கிரகமே 2 கிரகமாக வந்தால் அந்த 2க்கு 8ஐயும் நாம் கணக்கு அந்த 2ஆம் ராசியிலிருந்து 8ஆம் ராசியையும் கணக்கிட்டு அதை ஒரு ருத்ராவாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே 1 2 2ஆம் ராசி, அடுத்தது அந்த 2க்கு 8ஆம் ராசி என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எடுத்துக்காட்டு ஜாதகங்களை பார்க்கும் பொழுது இது பற்றி விளக்கலாம். எனவே ஒரே கிரகம் 2ற்கும் வந்தால் 2 மற்றும் 8ஆக வந்தால் அந்த கிரகத்திற்கு 8ஆம் அந்த கிரகம் இருக்கும் ராசிக்கு 8ஆம் ராசியை நாம் ருத்ராவாக கணக்கிட வேண்டும். எடுத்துக்காட்டுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். எனவே 2 மற்றும் 8ஆம் அதிபதிகளில் வலிமை வாய்ந்தது ருத்ரா ஆகும். இப்பொழுது வலிமை வாய்ந்த கிரகம் ருத்ரா என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் இந்த வலிமை குறைந்த கிரகம் அல்லது 2 மற்றும் 8ஆம் அதிபதிகளில் ஒரு கிரகம் வலிமை குறைந்திருக்கும். அந்த வலிமை குறைந்த கிரகத்திற்கு நிறைய பாவர்கள் தொடர்பு இருந்தால் அந்த வலிமை குறைந்த கிரகத்தையும் நாம் ருத்ராவாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே சில நேரம் வலிமை குறைந்த கிரகம் அதிக பாவர்கள் தொடர்பில் இருக்கும் பொழுது அதையும் நாம் ருத்ராவாக எடுத்துக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து இந்த ருத்ரா ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது, ருத்ரா என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிரகம் எந்த இடத்தில் என்று இருக்கிறது என்று பார்த்து அதை நாம் சூலம் என்று சொல்கிறோம். அதே போல அந்த ருத்ராவின் திரிகோண ராசிகள் திரிசூலம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே ருத்ரா என்ற கிரகம் இருக்கின்ற ராசி சூலமாகும், அதன் திரிகோண ராசிகள் திரிசூலமாகும். எனவே இந்த 3 ராசிகள் ஆயுளை நிர்ணயிப்பதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே முதலில் ருத்ரா என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். அந்த ருத்ராவின் திரிகோண ராசிகள் இவை அனைத்தும் சேர்ந்து திரிசூலம் என்று சொல்லப்படுகிறது. இது ருத்ரா பற்றிய கணக்கீடு. இதே போல நாம் காலபுருஷ ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது மேஷ ராசிக்கு 2 மற்றும் 8ஆம் அதிபதிகளாக செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வருவதால் இந்த இரண்டும் ருத்ராவாகும். எனவே ஒரு ஜாதகத்தில் சந்திரனுடன் செவ்வாய் இணைந்தாலோ சுக்கிரன் இணைந்தாலோ அல்லது செவ்வாய் சுக்கிரன் இரண்டும் இணைந்தாலோ அது ருத்ர யோகம் என்று சொல்லப்படுகிறது. எனவே காலபுருஷத்துக்கு 2 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரனாக வருவதால் பிறப்பு சந்திரனுக்கு ஜென்ம சந்திரனுடன் செவ்வாய் அல்லது சுக்கிரன் அல்லது இரண்டும் இணைகின்ற அந்த நிலைக்கு ருத்ர யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ருத்ர யோகம் என்பதும் ஆயுளை நிர்ணயிப்பதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் சூல திசையை பயன்படுத்தி அவருடைய இறப்பு எப்பொழுது இருக்கும் என்று கணக்கிடும் பொழுது பொதுவான விதி என்னவென்றால் இந்த திரிசூல ராசிகள் ருத்ரா இருக்கின்ற ராசி அதன் திரிகோண ராசிகள் அல்லது ருத்ர யோகம் ஒருவேளை அந்த ஜாதகத்தில் இருந்தால் அந்த ருத்ர யோகம் இருக்கின்ற ராசி அல்லது பொதுவாக பாவர்கள் பலர் இணைந்த ராசிகளில் மரணம் என்பது நடக்கிறது என்பது ஒரு பொதுவான விதியாகும். அதே போல ஒரு ஜாதகரின் இறப்பு என்பது ஆரூட லக்னம் இருக்கின்ற ராசியிலும் சூலதசையில் நிகழலாம். ஆரூட லக்னம் என்பது உங்கள் பலருக்கும் தெரிந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்திலிருந்து எத்தனை ராசிகள் சென்றிருக்கிறாரோ அத்தனை ராசிகள் மீண்டும் லக்னாதிபதியை நகர்த்தும் பொழுது எந்த ராசி வருகிறதோ அது ஆரூட லக்னம் என்று சொல்லப்படும். இந்த கணக்கிட்டு வருகின்ற ராசி லக்னமாகவோ அதன் 7ஆம் ராசியாகவோ வந்தால் அந்த கணக்கிட்டு வந்த ராசியிலிருந்து 10ஆம் பாவகம் ஆரூட லக்னம் என்று சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு அதிகாரத்தில் பின்பு வர இருக்கிறது. எனவே இப்பொழுது ஆரூட லக்னம் என்றால் உங்கள் பலருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் ஆரூட லக்னம் என்றால் என்ன என்று தேடி படித்துக் கொள்ளலாம். எனவே அனைத்தையும் இந்த இடத்தில் விளக்குவது என்றால் இந்த பதிவு இன்னும் மிகவும் நீண்டதாக சென்றுவிடும். எனவே ஆரூட லக்னம் இருக்கின்ற ராசியிலும் இறப்பு என்பது நிகழலாம் அல்லது அந்த ஆரூட லக்னாதிபதி இருக்கின்ற ராசியிலும் இறப்பு என்பது நிகழலாம். அதே போல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் இப்பொழுது அம்மா என்றால் A4 என்று ஜெகநாத ஹோரா சொல்லும். அதாவது 4ஆம் பாவத்தின் ஆரூடம் எந்த ராசியில் இருக்கிறது, அதன் ஆரூட அதிபதி எந்த ராசியில் இருக்கிறது என்பதை பார்த்தும் அந்த ராசியில்
தாயுடைய இறப்பு நிகழலாம். அப்பா என்றால் A9 என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் ராசியின் 9ஆம் பாவத்தின் 6 பாவம் எங்க இருக்கிறது என்பது போன்ற அந்தந்த உறவுகளுக்கு அந்தந்த ஆருடங்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஜெய்மினி மகரிஷி ஆருட லக்னத்தின் 3ஆம் ராசி இறப்பை தருகிறது, அல்லது அதுபோல அந்த ஆருட லக்னத்தின் 3ஆம் ராசியை பார்க்கின்ற ராசிகளும் இறப்பை கொண்டு வந்து தருகிறது என்று சொல்கிறார். எனவே எந்த இடத்தில் ஆருட லக்னம் இருக்கிறதோ அதிலிருந்து 3ஆம் ராசியை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ராசியில் இறப்பு நிகழலாம், அல்லது அந்த ராசியிலிருந்து அந்த ராசியை எந்தெந்த ராசிகள் பார்க்குமோ அந்த ராசிகளிலும் இறப்பு என்பது நிகழலாம் என்பது இந்த சூலதசைக்கான விதிகளாகும். இப்படி சூலதசையில் ருத்ரா எப்படி செயல்படுகிறதோ அதுபோல வர்ணத லக்னத்தின் திரிகோணங்களில் பாவர் தொடர்பு, பாவ சங்கமே, பாவர் தொடர்பு அது போன்று ருத்ரா போன்று செயல்படுகிறது என்று சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன பராசரர் இந்த ஸ்லோகத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு உறவுக்குமான ஆயுளை எப்படி வர்ணத திசை மூலம் கணக்கிட வேண்டும் என்பதை தொடர்ந்து விளக்குகிறார். ஸ்லோகம் 21 பராசரர் வர்ணதாபி போ விப்ர லக்ன வச்சிந்தயேத் ஃபலம் வர்ணதாத் சப்தமாத் பாவாத் கலத்ர ஆயுர் விஷிந்தயேத் என்று சொல்கிறார். இதில் சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, வர்ணதாத் அபி, வர்ணதா லக்னத்தில் இருந்தே, போ விப்ர ஞானத்தில் சிறந்தவரே, லக்னவத் லக்னம் அல்லது ஜாதகர் தொடர்பான அனைத்தையும் சிந்தையே நீங்கள் சிந்தித்து அறிய வேண்டும். எனவே வர்ணத லக்னத்தை அடிப்படையாக வைத்தே நீங்கள் ஜாதக தொடர்பான அனைத்து செய்திகளையும் சிந்தித்து அறிய வேண்டும். ஃபலம் அதனுடைய பலன்களை அல்லது விளைவுகளை, வர்ணதாத் வர்ணத லக்னத்தின், சப்தமாத் 7ஆம் ராசியின், பாவாத் பாவத்திலிருந்து. எனவே வர்ணதாத் சப்தமாத் பாவாத் என்பதாக 3 விதமாக தெளிவாக பராசரர் சொல்கிறார். எனவே வர்ணத லக்னத்தின் 7ஆம் ராசியில் உள்ள பாவத்தின் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். வர்ணதாத் சப்தமாத் பாவாத் கலத்ர ஆயோர் வாழ்க்கை துணையின் ஆயுளை விசிந்தையே கண்டறிந்து கொள்ளுங்கள். எனவே வர்ணத லக்னத்தில் இருந்து அதன் திரிகோணங்களில் பாவர்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் வைத்து ஒரு ஜாதகரினுடைய ஆயுளை நீங்கள் கண்டறியலாம். அதுபோல மற்ற பலன்களையும் நீங்கள் கண்டறியலாம். அந்த வர்ணத லக்னத்தின் 7ஆம் ராசியில் உள்ள பாவத்தில் இருந்து வாழ்க்கை துணையின் ஆயுளை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள் என்பதாக பராசரர் இந்த வர்ணத தசை என்பது ஆயுளை, ஒரு ஜாதகரின் ஆயுள் மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை துணையின் ஆயுளையும் கண்டறிய பயன்படுகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். வாருங்கள் அடுத்த ஸ்லோகத்தில் பராசரர் மேலும் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். ஸ்லோகம் 22 பராசரர் தொடர்கிறார். இதில் அவர் மற்ற உறவுகளுக்கு வர்ணத லக்னத்தை பயன்படுத்தி எப்படி அவருடைய ஆயுளை நிர்ணயிக்கலாம் என்பதை விளக்குகிறார். ஏகாதச அக்ரஜஸ்ய த்ரிதீயாத்து யவீயசக சுதஸ்ய பஞ்சமே வித்யான் மாத்துஷ் சதுர்த்த பாவதக என்கிறார் பராசரர். இதில் உள்ள சொற்களின் பொருள் என்ன என்பதை பார்க்கும்போது, ஏகாதசாத் என்றால் ஏகாதச என்பதற்கு 11 என்று பொருள். எனவே 11ஆம் பாவம் இருக்கின்ற ராசியில் இருந்து அக்ரஜஸ்ய, அக்ர என்ற சொல்லுக்கு முன் என்பது பொருள், ஜ என்ற சொல் பிறப்பை குறிக்கும் என்பதை பார்த்திருந்தோம். எனவே அக்ரஜஸ்ய என்பதற்கு ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு முன் பிறந்தவர்கள், அண்ணன் அக்கா போன்றவர்களை பற்றியும், திருத்தீயாத்து திருத்தீய என்ற சொல்லுக்கு 3 என்று பொருள். எனவே திருத்தீயாத்து என்றால் 3இல் இருந்து, யவீயசக பின் பிறந்தவர்கள் என்று பொருள் யவீயசக என்ற சொல்லுக்கு. எனவே தம்பி தங்கை போன்றவர்களை பற்றியும், சுதஸ்ய பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்ள, பஞ்சமே 5ஆம் பாவத்தையும், வித்யான் மாத்துஷ் வித்ய என்ற சொல்லுக்கு அறிந்து கொள்ளுதல் என்று பொருள், மாதுஷ் என்ற சொல்லுக்கு அம்மாவை பற்றி. எனவே அம்மாவை பற்றி அறிந்து கொள்ள சதுர்த்த பாவத்தக 4ஆம் பாவத்தையும் பார்க்கவும். எனவே வர்ணத லக்னத்திலிருந்து 11ஆம் ராசியில் உள்ள பாவத்திலிருந்து ஜாதகருக்கு முன் பிறந்தவர்களை பற்றியும், 3ஆம் ராசியிலிருந்து பின் பிறந்தவர்களை பற்றியும், பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்ள 5ஆம் பாவத்தையும், அம்மாவை பற்றி அறிந்து கொள்ள 4ஆம் பாவத்தையும் பாருங்கள் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.
இது மிகவும் எளிதான, அனைவருக்கும் தெரிந்த செய்திகளே. ஆனாலும் இதை நினைவில் எடுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு ஜாதகத்தில் இருந்து வர்ணத லக்னத்தை பயன்படுத்தி ஆயுள் நிர்ணயம் செய்யும் பொழுது மற்ற உறவுகளுக்கும் எப்படி அதை செய்யலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்லோகம் 23 பராசரர் மேலும் தொடர்கிறார். பிதுஷ்ச நவமாத் பாவாத் ஆயுரேவம் விசிந்தயேத் சூல ராஷி தசாயாம் வை பிரபலாயாம் அரிஷ்டகம் என்கிறார் பராசரர். இதில் உள்ள சொற்களின் பொருள் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, பிதுஷ்ச, பிது என்ற சொல்லுக்கு அப்பா என்ற பொருள். எனவே அப்பாவை பற்றி அறிய நவமாத் பாவாத் 9ஆம் ராசியில் வருகின்ற பாவத்தை கொண்டு, எனவே ஒரு லக்னத்திலிருந்து 9ஆம் ராசியில் வருகின்ற அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு ஆயுர் ஏவம், ஆயுளை, அப்பாவின் ஆயுளை இவ்விதம் விசிந்தையே நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம். சூல ராசி, எனவே நாம் சென்ற பதிவில் 2-3 பக்கங்களுக்கு முன்பு பார்த்த அந்த சூல ராசி என்ற சூலராசி, திரிசூல ராசிகள் தசாயாம்பை, தசைகளிலேயே பிரபலயாம், பலமாக நிகழ்கிறது, பொதுவாக நிகழ்கிறது. அல்லது சூலராசிகளில் பொதுவாக அரிஷ்டகம், தீய பலன்கள், நோய்வாய்ப்படுதல், இறப்பு போன்றவை சூல தசைகளிலேயே, சூலராசிகளின் தசைகளிலேயே பொதுவாக நிகழ்கிறது. எனவே நாம் வர்ணத திசையை பார்க்கும் பொழுதும் சூலராசிகள் எவை என்று பார்த்து அந்த ராசிகளையும் நாம் மனதில் இருத்திக் கொள்வது இன்றியமையாதது ஆயுள் நிர்ணயம் செய்யும் பொழுது. எனவே இந்த ஸ்லோகத்தில் பராசரர் அப்பாவின் ஆயுளை பற்றி அறிய வர்ணத லக்னத்திலிருந்து 9ஆம் ராசியில் வருகின்ற பாவத்தை கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உறவுகளுக்கு நடக்கின்ற தீய பலன்கள், நோய்வாய்ப்படுதல், இறப்பு போன்றவை சூல ராசிகளின் தசைகளிலேயே பலமாக நிகழ்கிறது என்பதை நீங்கள் நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் பராசரர். ஸ்லோகம் 24 பராசரர் இந்த வர்ணத திசை பற்றிய ஒரு முடிவுரை போன்ற ஒரு ஸ்லோகத்தை இங்கு தருகிறார். ஏவம் தன்வாதி பாவானாம் கர்த்தவ்யா வர்ணதா தசா பூர்வபட்ச ஃபலம் ஞேயம் தேகினாம் ச சுபாசுபம் என்கிறார். இதில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏவம் இப்படி, இவ்வாறு, தனு ஆதி பாவானாம், தனு ஆதி பாவானாம், தனு என்பது லக்னம் என்று பொருள். எனவே லக்னம் முதலான பாவங்களின், தனு ஆதி பாவானாம், லக்னம் முதலான பாவங்களின் கர்த்தவ்யா நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள். வர்ணதா தசா, ஒவ்வொரு பாவத்திற்குமான வர்ணதா தசையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதைத்தான் நாம் சென்ற பதிவில் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து நாம் செய்து கொண்டிருந்தோம். பூர்வபட்ச, நாம் ஏற்கனவே சொன்னபடி, முன்பு சொன்னபடி, ஃபலம் ஞேயம், இதன் மூலமே நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ள முடியும். தேகின் ஆம்ச, தேகின் என்ற சொல்லுக்கு ஜாதகர் அல்லது ஜாதகி என்று பொருள். தேகினாம் ச என்றால் ஜாதகரின் அல்லது ஜாதகியின் சுப அசுபம், அவருடைய நன்மை தீய பலன்களை நீங்கள் இந்த வர்ணதா தசை கொண்டே அறிந்து கொள்ள முடியும். எனவே நான் முன்பு சொன்ன முறைப்படி லக்னம் முதலான பாவங்களின் வர்ணதா தசையை நீங்கள் கணக்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் எடுத்துரைக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பராசரர் புக்திகள், வர்ணத தசையில் புக்திகள் எப்படி கண்டறியப்பட வேண்டும் என்பதை விளக்க இருக்கிறார். எனவே அந்த ஸ்லோகத்தை பார்ப்பதற்கு முன்பாக நாம் வர்ணத தசையில் புக்திகள் எப்படி கண்டறிய வேண்டும் என்பதையும் ஒரு முறை பார்த்து விடுவோம். முதலாவதாக நாம் ஏற்கனவே ஒவ்வொரு தசைக்குமான தசை ஆண்டின் அளவுகள் நாம் ஏற்கனவே கணக்கிட்டிருந்தோம். எனவே ஒவ்வொரு தசையின் அல்லது ஒவ்வொரு ராசியின் தசை ஆண்டும் சம அளவுகளாக பிரிக்கப்படுகின்றன. எனவே இப்பொழுது 11 ஆண்டுகள் என்று வந்தால் அதை 12 சமபாவங்களாக பிரித்து கொண்டால் 11 மாதங்கள் என்பதாக ஒரு புக்தியின் அளவு வரும். இப்பொழுது இன்னொரு ராசிக்கான தசை ஆண்டு 2 என்று வந்தால் 2 மாதங்களாக 12 ராசிகளை நாம் செய்து கொள்ள முடியும். எனவே எத்தனை ஆண்டுகளோ அத்தனை மாதங்கள் ஒரு புக்தியின் கால அளவு என்பதாக நாம் எளிதாக இதை கணக்கிட்டுக் கொள்ளலாம். அதே போல அது அந்த ராசி எந்த ராசிக்கான புக்திகளை நாம் கணக்கிடுகிறோமோ
அந்த ராசி ஒற்றைப்படையாக இருந்தால் புக்திகள் அந்த ராசியில் இருந்து துவங்கி கடிகார சுற்றில் இயங்கும். இப்பொழுது மேஷம் என்பது ஒற்றைப்படை ராசி. இப்பொழுது மேஷ தசைக்கான புக்திகள் என்பது மேஷத்தில் துவங்கி மீனத்தில் முடியும். எனவே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்பதாக சென்று மீனத்தில் முடியும். ஒருவேளை கடக தசைக்கான புக்திகள் என்பது கடகம், மிதுனம், ரிஷபம், மேஷம் என்பதாக சென்று சிம்மம் வரை சென்று முடியும். எனவே ஒற்றைப்படையாக இருந்தால் அந்த ராசியின் தசைகள் கடிகார சுற்றில் இயங்கி அந்த தசையிலிருந்து துவங்கும். ஒருவேளை இரட்டைப்படை ராசியாக இருந்தால் புக்திகள் அந்த ராசியிலிருந்து துவங்கி கடிகார எதிர் சுற்றில் இயங்கும். இது எளிதான கணக்கீடு. அதே போல அந்தரம் போன்றவற்றை கணக்கிடப்படும். நீங்கள் புக்திகளை எப்படி மேற்சொன்ன முறையில் அதே போன்று பிரித்துக் கொள்ளலாம். இப்பொழுது மேஷ புக்தியின் அந்தரங்களை பார்க்க வேண்டும் என்றால் அந்த மேஷ புக்தியிற்கான கால அளவை 12ஆக பிரித்து கொண்டு மேஷம், ரிஷபம், மிதுனம் என்பதாக பார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை விருச்சிக புக்தியின் அந்தரத்தை பார்க்க வேண்டும் என்றால் விருச்சிகம், துலாம், கன்னி, சிம்மம், கடகம் என்பதாக எதிர்வரிசையில் கணக்கிட்டுக் கொள்ளவும். எனவே இந்த கணக்கீடு என்பது மிகவும் எளிமையானது. எனவே நமக்கு தசையின் ஆண்டுகள், அதாவது ஒவ்வொரு ராசியின் ஆண்டுகள் தெரிந்துவிட்டால் அதை மாதங்களாக செய்து கொள்ளும் பொழுது நமக்கு புக்திகள் கிடைத்துவிடும். இந்த மாதங்களை 12ஆக பிரித்து கொண்டால் அந்தரம் என்பது கிடைக்கும். இந்த கணக்கீடும் நாம் செய்துவிட முடியும். வாருங்கள், இதை பராசரர் எப்படி விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். ஸ்லோகம் 25 பராசரர் தொடர்கிறார். கிரகாணாம் வர்ணதா நைவ ராஷினாம் வர்ணதா தசா கிருத்வா அர்கதா ராஷி தசாம் கிரமாத் அந்தர்தசாம் வதேத் என்கிறார் பராசரர். இதில் உள்ள சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, கிரகாணாம் கிரகங்களுக்கு, வர்ணதா நா ஏவ இவ்விதம் வர்ணதா இல்லை. எனவே இப்பொழுது ஆருடம் என்பது ராசிகளுக்கும் பார்க்க முடியும், கிரகங்களுக்கும் ஆருடம் என்பது இருக்கிறது. ஆனால் வர்ணதா என்பது கிரகங்களுக்கு இல்லை. இது முழுக்க முழுக்க ராசிகளுக்கு மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது என்பதாக பராசரர் கிரகாணாம் வர்ணதா ந ஏவ, கிரகங்களுக்கு இவ்விதம் வர்ணதா என்பது கிடையாது. ராசி நாம் ராசிகளுக்கே வர்ணதா தசா, ராசிகளுக்கே நாம் வர்ணதா தசையை கணக்கிட முடியும். எனவே கிருத்வா அப்படி செய்து கொண்டு அர்கதா, அர்க என்ற சொல்லுக்கு 12 என்று பொருள். எனவே 12 சூரியன்கள் அல்லது 12 ருத்ரர்கள் என்ற பொருளில் அர்க என்ற சொல்லுக்கு 12 என்றது பொருள். இதுவும் அந்த இயற்கை கணிதம் என்ற பூத சமுக்கியா என்ற முறையில், அந்த இயற்கை கணித முறையில் அர்கதா அல்லது அர்க என்பது 12 என்று குறிக்கிறது. எனவே 12 பகுதிகளாக ராஷி தசாம் ராசிகளின் தசைகளை கிரமாத் வரிசையாக அந்தர்தசாம் வதேத் அதனுடைய புக்திகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எனவே கிரகங்களுக்கு வர்ணதா என்பது கிடையாது, ராசிகளுக்கே வர்ணதா தசை கணக்கிடப்பட வேண்டும். எனவே இவ்விதமாக நீங்கள் ராசிகளுக்கான வர்ணதா ஆண்டுகளை கணக்கிட்ட பிறகு அந்த தசைகளை வரிசையாக ஒவ்வொன்றாக 12 சமமான பகுதிகளாக செய்து அவற்றின் புக்திகளை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ஸ்லோகம் 26 பராசரர் தொடர்ந்து இந்த புக்திகள், அந்தரங்கள் போன்றவற்றை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை விளக்குகிறார். வாருங்கள் அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஏவம் அந்தர்தசாதீம் ச கிருத்வா தேன ஃபலம் வதேத் கிரம வியுத்கிரமபேதேன லிகேத் அந்தர்தசாமபி என்கிறார் பராசரர். எனவே ஏவம் இவ்வாறாக, இவ்விதமாக, அந்தர்தசா ஆதிம், அந்தர்தசா என்பதற்கு புக்தி என்று நாம் சொல்கிறோம், ஆதி போன்றவற்றையும், எனவே புக்தி, அந்தரம், பிரத்யந்தரம் போன்றவற்றையும் கிருத்வா நீங்கள் செய்து கொண்டு, தேன அதன் மூலம், ஃபலம் வதேத் நீங்கள் பலன்களை சொல்லுங்கள், கிரம வியுத்கிரம கடிகார வரிசையிலும் எதிர் வரிசையிலும், பேதேன அந்த வேறுபாட்டின்படி. எனவே அந்தர்தசா போன்றவற்றை, புக்தி போன்றவற்றை செய்யும் பொழுது ஒற்றைப்படையாக இருந்தால் கடிகார வரிசையிலும், இரட்டைப்படையாக இருந்தால் எதிர் வரிசையிலும் அந்தர்தசா அல்லது புக்திகள் இருக்கும். அந்த புக்திகள் இருந்து அந்தரம் செய்யும் பொழுது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்று பார்த்து கடிகார சுற்றா எதிர் சுற்றா போன்றவை இருக்கும். லிகேத் என்பது அதன்படி எழுதுங்கள். அந்தர்தசாமபி
அந்தரங்கள் அல்லது புக்திகள் போன்றவற்றை பற்றியும் நீங்கள் அதே போன்று கடிகார வரிசை எதிர்வரிசை போன்றவற்றை நன்கு தெரிந்து எழுதுங்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார். எனவே புக்தி, அந்தரம், பிரத்யந்தரம் போன்றவற்றையும் நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டு அதன் மூலம் அந்தந்த ஜாதகத்திற்கான பலன்களை சொல்லுங்கள். புக்திகளையும் ஆண் பெண் ராசிகளின் தன்மைகளை உணர்ந்து கடிகார வரிசை மற்றும் எதிர்வரிசையின் வேறுபாட்டின் படியே எழுதுங்கள் என்கிறார் பராசரர் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகம் 27 பராசரர் தொடர்கிறார். இதுவே இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகமாகும். ஸ்வ ஸ்வ தேசோத்பவம் லக்னம் ஜன்ம லக்னம் இஹோச்யதே பாவஹோராதி லக்னானாம் சர்வத்ரைவ சமக்ரியா என்று சொல்கிறார் பராசரர். இது இந்த அத்தியாயத்திற்கான ஒரு முடிவுரை என்பது போல பராசரர் ஜன்ம லக்னம் மற்றும் இந்த சிறப்பு லக்னங்களுக்கான வேறுபாட்டை மீண்டும் ஒரு முறை நமக்கு தெரியும்படி அறிவுறுத்துகிறார். ஸ்வ ஸ்வ அவரவர், தேச உத்பவம் பிறந்த இடத்தை பொறுத்து, உத்பவம் என்பது பிறப்பு என்பதை குறிக்கிறது, தேச என்றால் இருக்கும் இடம் என்பது பொருள். எனவே அவரவர் பிறந்த இடத்தை பொறுத்து லக்னம் ஜன்ம லக்னம் என்பது ராசி மண்டல உதிக்கும் புள்ளியை கொண்டு, அதாவது லக்னம் என்பது அந்த ராசி மண்டலம் உதிக்கின்ற அந்த புள்ளி, துல்லியமான புள்ளி, அதுவே ஜன்ம லக்னம், ஒரு ஜாதகத்தின் பிறந்த லக்னம். இக இங்கே உச்சதே சொல்லப்படுகிறது. எனவே ஒருவருடைய ஜென்ம லக்னம் என்பது ராசி மண்டலம் அவர் பிறந்த நேரத்தில் அவர் பிறந்த இடத்தில் எவ்விதமாக உதிக்கிறது என்பதை வைத்து கணக்கெடுக்கப்படுகின்ற வழியாகும். இதையே நாம் 5ஆம் அத்தியாயத்தில் பார்த்திருந்தோம். எவ்விதமாக இந்த லங்கோதயா, சுவாதயா, அதே போன்று அந்த குச்சியை நட்டு அதன் வருகின்ற நிழலின் அடிப்படையில் எவ்விதமாக கணக்கிட்டோம் என்பதையெல்லாம் 5ஆம் அத்தியாயத்தில் பராசரர் விளக்கியிருந்தார். ஆனால் பாவ ஹோர ஆதி லக்னானா, பாவ ஹோரா கட்டிகா போன்ற லக்னங்கள் சர்வத்ர ஏவ, சர்வத்ர என்றால் எல்லா இடங்களில், ஏவ எல்லா இடங்களிலும், சமக்ரியா ஒரே விதமாகவே செய்யப்பட வேண்டும். எனவே நாம் 2 விதமாக லக்னங்களை கணக்கிடுகிறோம். ஒன்று, நாம் இருக்கின்ற இடத்தில் நம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வானமண்டலத்தில் ராசி மண்டலம் எந்த விதமான அமைப்பில் உதிக்கிறது என்பதை வைத்து அந்தந்த இடத்திற்கு ஏற்ப கணக்கிடப்படுகின்ற லக்னம் என்பது ஜென்ம லக்னம் ஆகும். எல்லா இடங்களிலும் 24 மணி நேரத்தை சமமாக பிரித்து கொண்டு 24 மணி நேரத்தை 12 பகுதிகளாக செய்தால் பாவ லக்னம் கிடைக்கும். 24 மணி நேரத்தை 24 பகுதிகளாக செய்தால் ஹோர லக்னம் கிடைக்கும் என்பது போன்று அந்த சரியாக 24 மணி நேரத்தையே பிரித்து லக்னங்களாக செய்து கொள்வது இந்த சிறப்பு லக்னங்களாகும். ஒன்று காலத்தை மட்டுமே வைத்து கணக்கிடப்படுகிறது, இன்னொன்று நாம் இருக்கின்ற இடத்தில் ராசி மண்டலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கணக்கிடப்படுகிறது. எனவே சிறப்பு லக்னங்களுக்கு ராசி மண்டலத்தை பார்க்க தேவையில்லை. ஆனால் ராசி மண்டலத்தை வைத்து கணக்கிடும் பொழுது ஜென்ம லக்னம் என்பது கிடைக்கிறது. எனவே 2 விதமான லக்னங்கள் இருக்கின்றன என்ற விதமாக பராசரர் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். இத்துடன் இந்த பதிவு என்பது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சூல தசை மற்றும் வர்ணதா தசையை பல ஜாதகங்களுக்கு செய்து எவ்விதம் பராசரர் சொன்ன விதிகள், ஜெய்மினி மகரிஷி சொன்ன விதிகள் அந்தந்த ஜாதகங்களுக்கு பொருந்தி இருக்கிறது என்பதையும் விளக்குவதற்காக இருந்தேன். ஆனால் இந்த பதிவின் நீளம் கருதி இந்த பதிவை நான் 2 பகுதிகளாக செய்யும்படி வந்துவிட்டது. ஏனெனில் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரங்கள் ஒரே வீடியோவாக வந்துவிடும் என்பதால் இந்த பதிவின் நீளம் கருதி இதை 2 பகுதிகளாக செய்யலாம் என்பதாக திட்டமிட்டு இந்த முதல் பகுதியில் பராசரர் இந்த வர்ணதா தசை, சூல தசை, அதே போல புக்திகள் போன்றவற்றை எப்படி கணக்கிட வேண்டும், அதே போல எந்தெந்த உறவுகளுக்கு எப்படி நாம் அந்த சூல தசைகளை கணக்கிட வேண்டும், அதே போல வர்ணதா லக்னத்தின் திரிகோணங்கள், பாவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் வைத்து பராசரர் சொன்ன ஸ்லோகங்களை பேசியிருந்தோம். அடுத்த பதிவில் இந்த ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை பயன்படுத்தி பல ஜாதகங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் பொருந்தி வருகிறதா இல்லையா, அந்த ஜாதகங்களில் அந்த ஜாதகருடைய இறப்போ
அல்லது அவருடைய உறவுகளின் இறப்போ இந்த மேலே சொன்ன சூல திசை மற்றும் வர்ணதா திசை சொல்கின்ற விளக்கங்களின் படிதான் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் நாம் அடுத்து வருகின்ற பதிவில் தொடர்ந்து பார்ப்போம். எனவே இந்த ஒரு 10 ஜாதகங்களுக்கான விளக்கங்களை சொல்வதற்கு மிகவும் நீண்ட நேரமாகி விடுவதால் இதை 2 பகுதிகளாக செய்யலாம் என்று இறுதி நேரத்தில் முடிவு செய்து இதை 2 பகுதிகளாக செய்திருக்கிறேன். எனவே அடுத்த பதிவு வரை காத்திருப்போம். அதில் நான் இந்த ஜாதகங்களுக்கு எப்படி பல்வேறு விதமான இந்த கணக்கீடுகள், அதே போல எந்த ராசி வலிமையானது போன்றவற்றை எல்லாம் கணக்கிடுவதற்கு நாம் அடுத்த பதிவு வரை காத்திருக்க தேவையாக இருக்கிறது. அதே போல சென்ற பதிவில் நான் ஜெகநாத ஹோரா ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வர்ணத கணக்கீடுகளை தவறாக தந்திருக்கிறது என்பதாக சொல்லியிருந்தேன். அது நான் சொன்னது தவறு. ஜெகநாத ஹோரா வர்ணதாக்களை சரியாகவே செய்கிறது அனைத்து சூழ்நிலைகளிலும். எனவே நீங்கள் நேரடியாக ஜெகநாத ஹோராவை பயன்படுத்தி வர்ணதாக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஜெகநாத ஹோரா தருகின்ற வர்ணதா தசை கணக்கீடுகள் தவறாக இருக்கிறது. எனவே வர்ணதாக்கள் சரியாக இருக்கிறது, வர்ணதா தசைகள் தவறாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அது எந்த நேரத்தில் தவறாக இருக்கிறது என்பதை ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தின் மூலமாகவே நான் விளக்க முடியும். எனவே அதற்கு நாம் அடுத்த பதிவு வரை காத்திருக்க வேண்டும். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்கும் இந்த முயற்சியில் இணைந்து வருவதற்கு மிக நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.